சந்தோஷம் ஆண்டவர் ஆராதிக்க வந்திருக்கிறீங்க. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். சின்ன பிள்ளைங்களாம் கூட ஃபர்ஸ்ட் ரோல் உட்காரலாம். நீங்களும் உட்காருங்க. யாராவது வந்தாங்கன்னா அப்புறமா அவங்க இடம் கொடுங்க, உட்காரட்டுங்க. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆண்டவர் நமக்காய் தந்த இந்த ரட்சிப்பை நாம் மறந்து போகக்கூடாது. இயேசு இந்த உலகத்தில் வந்தபடினால தான் உங்களுக்கு எனக்கு ரட்சிப்பு. ஹல்லேலூயா. அதுதான் நம்ம கொண்டாடுறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கிறிஸ்மஸ் கொண்டாடலாமா கூடாதா அப்படின்னு யாரும் பட்டிமன்றம் வைக்க வேண்டாம். ஹல்லேலூயா. யார் கொண்டாடுறாங்களோ இல்லையோ நாங்கள் கொண்டாடுவோம். ஏன்னா அதுதான் ரட்சிப்பு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வார்த்தை எப்படி வந்தார்? மாம்சமாய் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதை விட ஒரு பெரிய ரீசன் இல்லை நம்ம செலிப்ரேட் பண்ணுறதுக்கு. எத்தனையோ காரியங்களுக்காக இந்த உலகம் பல காரியங்களை கொண்டாடுகிறது. நீங்களும் நானும் இதை கொண்டாடி ஆக வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 2024 முடிஞ்சு 2025 நியூ இயரில் என்ன மாறுது? எதுவுமே மாறாது. அதே கணவர், அதே மனைவி, அதே பிள்ளைங்க. ஏதாவது மாற்றம் இருக்குதா? ஒன்றுமே இல்லை. ஆனால் அதை செலிப்ரேட் பண்ணுறாங்க பாருங்கள். டிஜே வைக்கிறாங்க, அது வைக்கிறாங்க. ஆனால் நீங்களும் நான் இயேசு என்னை ரட்சித்தாரு அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் பேர் கையை தட்டலாமா? வேணாம். இயேசு பரலோகத்தை விட்டு இங்கே இறங்கி வந்திருக்கிறாரு. இதுக்கு தான் டிஜே வைக்கணும், இதை தான் செலிப்ரேட் பண்ணணும். இதுதான் ஒரு நல்ல ரீசன் டு செலிப்ரேட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதனால தான் நம்ம வாரம் செலிப்ரேட் பண்ணுறோம். ஏன் டெய்லி செலிப்ரேட் பண்ணுறோம்? கிறிஸ்துவ வாழ்க்கை டெய்லி செலிப்ரேஷன் நிறைஞ்ச வாழ்க்கை. என்னைக்கும் ஒரு நாள் பண்டிகை இல்லைங்க. தினந்தோறும் ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாரும் என்று தாவீது சொல்லுகிறார். ஹல்லேலூயா. திடீர்னு ஞாபகம் ஆண்டவர் ஞாபகப்படுத்துவார் ஆவியானவர். ஆமென். நேற்று கூட ஒரு பாட்டு பாடினார். நான் இருந்ததற்கும் இருப்பதற்கும் சம்பந்தமே கிடையாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி உண்மையாக சொல்ல முடியும்? ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நான் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் சம்மந்தமே. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்த்தா எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் கர்த்தரை நான் மாற்றி இருக்கிறார். என் வாழ்க்கையை மாற்றி இருக்கிறார். என்னுடைய ப்ரையாரிட்டியை மாற்றி இருக்கிறார். என் மைண்ட் செட்டை மாற்றி இருக்கிறாரு. நான் இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டது பேர்டன் கிடையாது. இயேசு போல வாழணுன்றது அது மிகப்பெரிய அழைப்பு. ஹல்லேலூயா. இந்த ப்ரிவிலேஜ் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஆமென். சாயங்காலம் அப்படியே ஷூட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட் பாட்டில். அதனால் சாயங்காலம் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. கர்த்தர் நல்லவர், ஆண்டவர் அதிசயங்களை செய்கிறவர், ஒருவராய் பெரிய அதிசயம் செய்கிறவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர், அவர் கரத்தின் வல்லமை எல்லாவற்றையும் செய்து முடிக்கும். ஆண்டவர் வல்லமை உள்ளவர். ஆண்டவருடைய நாமங்களில் ஒரு நாமம், அவர் பெரியவராய் இருப்பார். ஏசாயால வாசிக்கிறோம். அல்லேலூயா. இந்த பெரிய ஆண்டவருக்கு ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லாமே. அல்லேலூயா. ஒரு சந்தோஷமான அல்லேலூயா. அவர் பெரியவராய் இருப்பார். சூழ்நிலைகளை காட்டிலும் அவர் பெரியவர். எல்லாரை காட்டிலும் அவர் பெரியவர். பிரைஸ் தி லார்ட். பாடுவோமா? கரங்களை தட்டி பாடுவோம். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர், ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர், உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும், உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். நீர் மூச்சு விட்டார் கடலே பிளந்து நிற்கும், நீர் சொல்லும் போது
உலகமெல்லாம் தூரம் ஓடி போகும். ஏனென்று சொன்னால் அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. ஹல்லேலூயா. அதிகாரமுள்ள வார்த்தையை விசுவாசித்து நாம் பாடப் போகிறோம். ஆண்டவருடைய வாழ்க்கையில நிச்சயமா ஒரு வார்த்தை சொல்லுவார், அற்புதங்களை செய்வார். ஒரு வார்த்தை சொன்னார் எல்லாமே மாறிப் போகும். என் நெருக்கமெல்லாம் தூரம் ஓடிப் போகும். ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாம் மாறிப் போகும். என் நெருக்கமெல்லாம் தூரம் ஓடிப் போகும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். எல்லாரும் சந்தோஷம். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஒருவரால் பெரிய அதிசயம் செய்பவர், செய்யக்கூடாத வழியே இருப்பவர். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், செய்யக்கூடாத வழியில் இருப்பவர். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். ஹல்லேலூயா. என் தேவைகளை அவர் சந்திக்கிற தேவன். அவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். அவர் பெரியவராய் இருப்பார். அதுதான் அவரை குறித்து சொன்ன வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. இன்றைக்கும் அவர் பெரியவராகவே இருக்கிறார். ஆமென். ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாமே மாறி போகும். என் வாழ்க்கை மாறும். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் 430 ஆண்டுகள் அடிமையா இருந்தாங்க. அவங்க வரும்பொழுது பின்னாடி எகிப்தின் சேனை, அன்றைக்கு இருந்த சூப்பர் பவர் அவங்க தான். அவங்க பின்னாடி வராங்க, அவங்க குதிரையில வராங்க, அவங்க கிட்ட எல்லா ஆயுதமும் இருக்கு, எல்லாம் இருக்கு. எல்லாம் மிலிட்டரியில் ட்ரெயின் ஆனவங்க. முன்னாடி நடந்து போறவங்களும் சாதாரணமான ஆட்கள். அவங்க கையில் எக்யூப்மெண்ட் எதுவுமே கிடையாது. எந்த மிலிட்டரி ட்ரெயினும் அவங்களுக்கு தெரியாது. அடி வாங்கி தான் அவங்களுக்கு பழக்கம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா அவர்கள் ஆராதிக்கிற ஆண்டவர், அவருக்கு பேர் சேனைகளின் கர்த்தர். அவர் பெரியவராகவே இருக்கிறவர். ஹல்லேலூயா. அவர் சொல்லும்போது, அவர் மூச்சு விட்டால் என்ன பண்ணும் சொல்லுங்க? கடல் ரெண்டா பிளக்கும். Praise the Lord. Hallelujah. Hallelujah. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில் இருக்கிற கடல் ரெண்டா பிளக்கதற்கு ஆண்டவர் மூச்சு விட்டாலே போதும். Hallelujah. Praise the Lord. ஆமென். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை பார்ப்பீங்க. அவர் சொல்லும்போது பிளந்த கடல் ஒன்று சேரும். ஆமென். எகிப்து சேனை அவங்க எல்லாம் பிடிச்சிட்டோன்னு நினைச்சாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் இனி அவங்கள நீங்க பார்க்க மாட்டீங்க, இன்னையோட அவங்க கதை அவ்வளவுதான். அல்லேலூயா. என்னென்ன வார்த்தை, அவிவிசுவாசமான வார்த்தை இருக்கலாம், அவிவிசுவாசமான சூழ்நிலை இருக்கலாம். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான், உன்னை அதிசயங்களை காணப்படுவேன்னு சொல்ற ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒருவராய் அதிசயம் செய்கிற போருக்கு. ஹல்லேலூயா. கொஞ்சம் ஏத்தலாம், எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? மகிழ்ச்சியோடு சந்தோஷமா. அவர் ஒருவராய் பெரிய அதிசயம் செய்கிறவர். நீர் மூச்சு விட்டார் கடலை பிளந்து நிற்கும். நீ சொல்லும் போது பிளந்த கடல் ஒன்று சேரும். நீர் மூச்சு விட்டால் கடலே பிளந்து நிற்கும். நீர் சொல்லும் போது பிளந்த கடல் ஒன்று சேரும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், செய்யக்கூடாத வழியில் இருப்பவர். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், செய்யக்கூடாத
ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் பேசுறது இந்த மானிட்டர்ல கேட்க மாட்டேங்குது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர் அதிசயங்களை செய்கிற தேவன். ஆமென். அவரை நாம் பாடி ஆராதிக்க போகிறோம். நம்மை தேடி வந்த தேவன், பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவர் நமக்காக நம்மை தேடி வந்தார். அதுதான் கிறிஸ்மஸ்ன்னு சொல்கிறோம். ஹல்லேலூயா. உங்களை என்னை அவர் தேடி வந்தார். வேற எங்கேருந்து இல்லை, பரலோகத்திலிருந்து. பிதாவோட அவருக்கு நிகராக, பிதாவுக்கு நிகராக இருந்த அவர் உங்களுக்காக எனக்காகவும் மனித உருவெடுத்து வந்திருக்கிறார். ஆமென். நம்மளை வாழ வைத்த தேவன் அவர் தான். அவருடைய இரக்கத்திற்கு முடிவே இல்லை, அவருடைய அன்பிற்கு அளவே இல்லை. அமேசிங் லார்ட், யூ ஆர் அமேசிங். அமேசிங்னா அற்புதமானவர், அதிசயமானவர். நீங்கள் தொட்டாலே அற்புதம், நீங்கள் நடந்தாலே அதிசயம், நீங்கள் பார்த்தாலே இது இல்லை. வேற ஸ்லைடு. பிரைஸ் தி லார்ட். பாடலாமா? எல்லாரும் நம்ம கரங்களை தட்டி பாடம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல். எல்லாரும் சந்தோஷமா மகிழ்ச்சியா ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் நம்முடைய தலைகளை உயர பண்ணுவார். கரம் தட்டி என்று வாழ்த்திடுவோம். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் உயர்த்திடுவோம். கரம் தட்டி என்று வாழ்த்திடுவோம். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் உயர்த்திடுவோம். கர்த்தர் செய்த நன்மைகளை சொல்லி சொல்லி மகிழ்ந்திடுவோம். கர்த்தர் செய்த நன்மைகளை சொல்லி சொல்லி மகிழ்ந்திடுவோம். Amazing Lord, you're amazing. Amazing Lord, you're amazing. Amazing Lord, you're amazing. Amazing Lord, you're amazing. தொட்டாலே அற்புதம், நடந்தாலே அதிசயம், பார்த்தாலே போதும் ஐயா. தொட்டாலே அற்புதம், நடந்தாலே அதிசயம், நீங்க பார்த்தாலே போதும் ஐயா. Amazing Lord, you're amazing. Amazing Lord, you're amazing. Amazing Lord, you're amazing. Amazing Lord, you're amazing. நீங்க அன்பால நிறைந்தவர், பாசத்தில் உயர்ந்தவர், அற்புதமானவர். பாசத்திலே உயர்ந்தவர், அற்புதமானவர் ஐயா. அன்பாலே நிறைந்தவர், பாசத்திலே உயர்ந்தவர், அற்புதமானவர் ஐயா. Amazing Lord, you're amazing. Amazing Lord, you're amazing. Amazing Lord, you're amazing. Amazing Lord, you're amazing. நீங்க தொட்டாலே அற்புதம், நீங்க நடந்தாலே அதிசயம், நீங்க பார்த்தாலே போதும் ஐயா. நீங்க தொட்டாலே அற்புதம், நீங்க நடந்தாலே அதிசயம், நீங்க பார்த்தாலே போதும் ஐயா. Amazing Lord, you're amazing. எல்லாரும் சந்தோஷம். Amazing Lord, you're amazing. Amazing Lord, you're amazing. Amazing Lord, you're amazing. ராஜ்யம் மாறுவதில்லை, வல்லமை குறைவதும் இல்லை. இங்க ராஜாதிராஜன்.
தானையா என்று ஆட்சி செய்பவரும் நீங்க தானையா. உங்க ராஜ்யம் மாறுவதில்லை, உங்க வல்லமை குறைவதுமில்லை. உங்க ராஜ்யம் மாறுவதில்லை, உங்க வல்லமை குறைவதுமில்லை. நீங்க ராஜாதி ராஜனாம், தேவாதி தேவனாம், கர்த்தாதி கர்த்தருமையா. நீங்க ராஜாதி ராஜனாம், தேவாதி தேவனாம், கர்த்தாதி கர்த்தருமையா. Amazing Lord, you're amazing. Amazing Lord, you're amazing. Amazing Lord, you're amazing. Amazing Lord, you're amazing. கரங்கள் தட்டி ஆண்டவருக்கு அவர் அதிசயமானவர். இஸ் அமேசிங் லார்ட். ஹalleluya. அமேசிங்னா அற்புதத்தை செய்கிறவர். ஹalleluya. அவர் நடந்தாலே அற்புதம், அவர் தொட்டாலே அற்புதம், அவர் பார்த்தாலே போதும். ஹalleluya. வாழ்ல முழுசா அவ்வளோதான், பிச்சை எடுத்தே தான் வாழணும் அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தான். அவன் பேர் பர்தலமேயு. ஆனால் இயேசுவோட ஒரு பார்வை அவன் மேலே பட்டுச்சு. அவன் வாழ்க்கை முழுவதும் தலைகீழாய் மாறினது. இயேசு எங்கெங்கெல்லாம் போனாரு எல்லா இடத்துலும் அற்புதம் தான். ஹல்லேலூயா. இயேசுவோட பார்வை நம்ம மேலே பட்டனால தான் நீங்களும் நான் இந்த காலை நேரத்தில் இங்கே உட்கார்ந்து கர்த்தரை ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சர்வ வல்லமை உள்ள தேவன் நீங்க, நீ என்றும் ஆட்சி செய்பவர் நீங்க தான். உங்க இரக்கத்திற்கு, உங்க ராஜ்யம் மாறுவதில்லை, உடைய வல்லமை குறைவதும் இல்லை. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். புதன்கிழமை இன்னைக்கு இந்த வாரம் கோயம்புத்தூர் பட்டணத்துக்கு நான் போயிருந்தேன். இது நான் ஒரு தமிழ்நாடு முழுசும் எல்லா கிறிஸ்துவர்கள் சேர்ந்து பெந்தெகோஸ்தே கிறிஸ்துவர்கள் கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாடுறதுக்காக சேலத்தை ரெப்ரசன்ட் பண்ணி போயிருந்தோம். துணை முதலமைச்சர் அவங்க வந்திருந்தாங்க. 4 மணிக்கு வரணும்னு சொன்னாங்க. 4 நாங்கள் போகிறப்ப பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4:30 மணிக்கு போலீஸ் ஃபுல்லாக டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. எல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. பொதுமக்கள்லாம் உள்ளே விடுறதில்லை, செக் பண்ணி உள்ளே விடுறாங்க. நான் போனோடனே பாஸ்டர்ஸ் எங்களுக்கு விஐபி பாஸ்லாம் கொடுத்துட்டாங்க. அங்கே போய் உட்காந்துருந்தோம். ஒரு வரவேற்கலி ப்ரோக்ராம் எல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்கெடியூல் பண்ணி நான் உள்ளே வந்தோடனே ப்ரெஸ் வராங்க. அதுக்கு முன்னாடி எல்லோரும் வந்தோடனே அவர் அங்கே அந்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இங்கே உட்காந்துட்டு இருந்தார். இப்போ அவர் பேசுவார் அப்படின்னு சொன்னோன்னே அப்படி எந்திரிச்சு இப்படி போனது தான். இப்படி எந்திரிச்சார் ஸ்டேஜில் இருந்து. இங்கே இருக்கிற கலெக்டர், மேயர், 2 மினிஸ்டர் எல்லாரும் உடனே எந்திரிக்கிறாங்க. அவர் திரும்பி இப்படி பார்த்தாருன்னா உடனே ஒருத்தர் தண்ணி கொண்டு வரான், டேப் வைக்கிறான். எல்லாரும் அவர் வந்தோடனே எல்லாம் எந்திரிச்சு வெல்கம் பண்ணாங்க. ஆண்டவர் சொன்னார், ஒரு அழிஞ்சு போகிற 5 வருஷம் அரசாட்சிக்கு இவ்வளோ மகிமை இருக்குன்னு சொன்னால் நம்முடைய ஆண்டவர் திரும்ப ராஜாதி ராஜாவை அவர் திரும்ப வரப்போறாரு. அவர் நம்மோடு, அவர் நம்மளையும் ஆட்சி செய்வதற்கு அவரோடு உட்கார வைக்க போறாரு. பிரைஸ் தி லார்ட். அது அமேசிங்கா இல்லையா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய ராஜ்யம் முடிவிராது என்று வாசிக்கிறோம். அவர் தாவீதின் வேரிலே வருவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவே இருக்காது. அவரே நித்திய ராஜாவாய் இருக்க போகிறார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை. நம்முடைய வாழ்க்கையில இயேசுதான் ராஜாவா இருக்கணும். அவர் தான் நம்முடைய ராஜா. அவர் தான் ஆட்சி பண்றார். He is in throne. Hallelujah. He is in power. அவர் தான் பவர்ல இருக்கிறார். அதனால நீங்க யாரும் அப்படியே அமேசிங் லார்ட், அமேசிங்கா இருக்கிறார் அப்படி கவலையோடு பாட வேணாம். நம்ம வாழ்க்கையில் எது நடந்தாலும் அந்த ராஜாவை தாண்டி தான் நடக்கணும். உங்களை யாரு பார்க்கணும்னாலும் அவரை தாண்டி தான் பார்க்கணும். யாரு உங்களை பற்றி பேசணும்னா அவரை தாண்டி தான் பேச முடியும். ஹல்லேலூயா. அவரால் செய்ய முடியாதது ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. கலெக்டருக்கு எவ்வளோ பவர் இருக்குன்னா, மினிஸ்டருக்கு எவ்வளோ பவர் இருக்குன்னா, வானத்தை பூமி உண்டாக்கின ஆண்டவர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் சொல்றது தான் நடக்க ஆகணும். அதுக்கு மேல ஒரு அதிகாரம் இல்லை. ரட்சிக்கப்படுறதுக்கு இயேசுவின் நாமம் இல்லாமல் இந்த உலகத்திலும் பூமியிலும் பரலோகத்திலும் வேற எத்தனை உலகம் இருக்கு, அது எல்லா உலகத்திலும் ஒரே நாமம். அந்த நாமம் இயேசு என்கிற நாமம். அது ரட்சிக்கிற நாமம், அது அதிசயங்களை செய்கிற நாமம்,
இன்றும் ஜீவிக்கிற நாமம். மரித்தேன், ஆனாலும் சதா நாட்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன். நீங்கள் உலகத்தில் இருந்தாலும் உலகம் உங்களை மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. போராட்டங்கள் நம்மை மேற்கொள்ள முடியாது, சூழ்நிலை மேற்கொள்ள முடியாது, பிரச்சனை மேற்கொள்ள முடியாது, வியாதி மேற்கொள்ள முடியாது. ஏனென்று சொன்னால் அவர் சிங்காசனத்தில் இருக்கிறார், அவர் ஆட்சியில் இருக்கிறாரு. அவருடைய ஆட்சி அதிகாரத்திற்கு முடிவில்லை. ஹல்லேலூயா. அப்பா ஆட்சி பண்ணா பிள்ளைங்க, ஆமென். அவர் துணை முதலமைச்சர் வராருன்னா அவர் ஒன்றும் பண்ணல, அவங்க அப்பா ஆட்சியில் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அவர் ஆட்சியில் இருக்கிறனால அவருக்கு எல்லாம் மகிமையும் கிடைக்குது. நம்ம அப்பா ஆட்சியில் இருக்கிறாரு, அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். கோடிக்கணக்கான தூதர்கள் அவருடைய வார்த்தைக்கு, அவருடைய பார்வைக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீங்க தாதகாப்பட்டியில் பிரபாத்தில் உட்காந்து நீங்க பாடி அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லைன்னு சொன்னா ஆண்டவர் உங்களை திரும்பி பார்த்தா போதும். இந்த ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கிறவங்க லாஸ்ட் லைன்ல எங்க நீங்க வேணா உட்காந்துருக்கலாம். உங்க இறுதி ஆண்டவரோட கனெக்ட் ஆகி நீங்க தான் என் அப்பான்னு நீங்க சொன்னீங்கன்னா, அப்பான்னு கூப்பிடுற சத்தத்துக்கு அவர் ரெசிஸ்ட் பண்ணி இருக்கவே முடியாது. உடனே ஆட்களை அனுப்புவார், தூதரை அனுப்புவார். என் பிள்ளைக்கு என்ன தேவை போய் பாருன்னு சொல்லுவார். அவர் சொல்ல கூட வேணாம், திரும்பி பார்த்தாலே அந்த தூதர்கள் புரிஞ்சுக்குவாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எங்கெங்க யார் யார்கிட்ட பேசணும், என்னென்ன ஆசீர்வாதம் தடையா இருக்குதோ அந்த தடையெல்லாம் மாற்றுகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். நீங்கள் தொட்டாலே போதும், இல்லைனா நீங்கள் நடந்தால் கூட போதும் ஐயா, நீங்கள் பார்த்தாலே போதும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சர்வ வல்லமை உள்ள தேவன் நீங்கள் தான், ஆட்சி செய்பவரும் நீங்கள் தான். உங்கள் ராஜ்யம் மாறுவதில்லை, உங்களுடைய வல்லமை குறைவதும் இல்லை. இந்த 4 பேர் ஆமீன் சொல்கிறாங்க. ஹல்லேலூயா. உங்களுடைய ராஜ்யம் சொல்லுங்க, சுத்தமாக தான் சொல்லுங்களேன். தோத்திரம். ஹல்லேலூயா. ராஜ்யம் மாறுமா மாறாத பயப்படுற மாதிரியே சொல்றீங்களே, நான் வேற கட்சியை பத்தியா பேசிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. இங்க ஒருத்தர் சொல்லியிருக்கிறார், ஒரு ராஜ்யம் மாறவே மாறாது. ஹல்லேலூயா. அதை சந்தோஷமா சொல்ல போறோம். அவரை தான் நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம், அவரை தான் ஆராதிக்கும்படி வந்திருக்கிறோம். கிறிஸ்துமஸ் அன்னைக்கு தான் பண்ண போறோம். ஹல்லேலூயா. என்ன புது ட்ரெஸ்லாம் போட்டு வர போறோம். நம்ம சந்தோஷம் புது ட்ரெஸ்ல கிடையாது, அன்னைக்கு கிடைக்க போற பிரியாணியில கிடைக்காது. அதை விட பெரிய சந்தோஷத்தை கத்த நமக்கு வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். நான் இப்படியெல்லாம் கத்தரை துதிப்பேன்னு தெரிஞ்சு தான் ஆண்டவர் எனக்கு இன்னைக்கே புது ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டேன். நான் போட்டிருக்க சட்டை புதுசு. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். கிறிஸ்மஸ்க்காக வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அன்றைக்கி தான் புது ட்ரெஸ் கிடைக்கும். ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்தா என்றைக்கு வேணால் புது ட்ரெஸ் தருவேன். ஹல்லேலூயா. ட்ரெஸ்ஸில் எல்லாம் சந்தோஷம் இருதயத்தில் இருக்குது. ஆமென். இன்னைக்கு வாசித்த சங்கீதத்தில் இந்த சங்கீதத்தை அதுக்கப்புறம் நான் மறுபடியும் வரமாட்டேன் ஸ்டேஜுக்கு, அதனால் இதை ஒரு வார்த்தையை வாசிச்சுட்டு போகிறேன். 116வது சங்கீதம் 12வது வசனம். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு ஓரமாக உட்கார்ந்துக்கிட்டு இருப்பேன். ஹல்லேலூயா. அப்படிதான் நம்ம படிக்கிறோம். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துட்டு அதை பத்திரமா ஒரு ஓரமாக வச்சுட்டு பாத்திரம் கீத்திரம் உடஞ்சிட போகுது. அப்படி வந்திருக்கிறீங்களா? இல்லை, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை நான் தொழுது கொள்ளுவேன், அவரை ஆராதிப்பேன். அதுக்கு முழு பலன் வேணும். ஹல்லேலூயா. வர்ஷிப், தொழுது கொள்வேன்னா ஆராதிப்பேன்னு அர்த்தம். அவரை ஆராதிக்க தான் நம்ம வந்திருக்கிறோம். அதுக்கு தான் கர்த்தர் உங்களை படைச்சே விட்டுருக்கிறார். இவர்களின் ஜனங்கள், இவர்கள் என் துதியை சொல்லுவார்கள். இவர்கள் வாயில துதி இருக்கும். இருக்குதா? இருக்குதா? ஆமீன். வரமாட்டேங்குது. தலை மட்டும்தானே ஆடுது. தலை இப்படி இப்படி ஆடிட்டு இருந்தா அது பேரே வேற. ஹல்லேலூயா. அது ஷோகேஸில் வச்சிருப்பாங்க. இப்படி ஆட்டி விட்டா கொஞ்ச நேரம் ஆடும், அப்புறம் நின்றும். ஹல்லேலூயா. தலை ஆடக்கூடாது, வாய் திறக்கணும். கத்தரை துதிக்கிறதுக்கு ஏன் சத்தத்தோட உங்க சத்தம் அதிகமா இருக்கணும். இத்தனை பேர் இருக்கிறீங்க, இந்நேரம் கத்தரை கரங்களை தட்டி ஒரு பெரிய மகா ஆர்ப்பரிப்பின் சத்தம் சபைக்குள்ள கிடைக்கிற. இன்னைக்கு சின்ன பிள்ளைங்களா இருக்கிறாங்க, அவங்க உங்களை பார்த்து கத்துக்குவாங்க எப்படி கத்தரை ஆராதிக்கணும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நீங்க அப்படியே
பாதி தூங்கி தூங்காம தோத்திரம் அல்லேலூயா அப்படி கை அப்படிலாம் உயர்த்த அந்த சின்ன பிள்ளைங்க பார்ப்பாங்க. ஓ இப்படி தான் ஆராதிக்கிற மாட்டிருக்குது, நம்ம தெரியாமல் மேலே இப்படிலாம் கையை தூக்கி ஆராதிக்கிறோமே, நான் உங்களை பார்த்து கெட்டு போகாம அல்லேலூயா நம்மை பார்த்தவர்கள் கற்றுக்கொள்வார்கள். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் பாடலாமா? சர்வ வல்லவரும் நீங்க தான் என்று மாட்சி செய்பவரும் நீங்க தான். வல்லவரும் நீங்கதானையா என்று மாட்சி செய்பவரும் நீங்கதானையா. நீங்க பாடுங்க. சர்வ வல்லவரும் நீங்கதானையா என்று மாட்சி செய்பவரும் நீங்கதானையா. உங்க ராஜ்யம் மாறுவதில்லை, உங்க வல்லமை குறைவதுமில்லை. உங்க ராஜ்யம் மாறுவதில்லை, உங்க வல்லமை குறைவதுமில்லை. நீங்க ராஜாதி ராஜனாம், தேவாதி தேவனாம், கர்த்தாதி கர்த்தருமையா. நீங்க ராஜாதி ராஜனாம், தேவாதி தேவனாம், கர்த்தாதி கர்த்தருமையா. Amazing Lord, you're amazing. எல்லாரும் மகிழ்ச்சி. Amazing Lord, you're amazing. சந்தோஷமாய். Amazing Lord, you're amazing. Amazing Lord, you're amazing. தொட்டாலே அற்புதம், நீங்க நடந்தாலே அதிசயம், நீங்க பார்த்தாலே போதுமையா. நீங்க தொட்டாலே அற்புதம், நீங்க நடந்தாலே அதிசயம், நீங்க பார்த்தாலே போதுமையா. Amazing Lord, you're amazing. எல்லாரும் வாய்களை திறந்து. Amazing Lord, you're amazing. Amazing Lord, you're amazing. Amazing Lord, you're amazing. இருக்கரும் தட்டி என்று வாழ்த்திடுவோம், ஜீவனுள்ள நாளெல்லாம் உயர்த்திடுவோம். இருக்கரும் தட்டி என்று வாழ்த்திடுவோம், ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் உயர்த்திடுவோம். கர்த்தர் செய்த நன்மைகளை சொல்லி சொல்லி மகிழ்ந்திடுவோம். கர்த்தர் செய்த நன்மைகளை சொல்லி சொல்லி மகிழ்ந்திடுவோம். Amazing Lord, you're amazing. Amazing Lord, you're amazing. Amazing Lord, you're amazing. Amazing Lord, you're amazing. ஹல்லேலூயா. அவர் செய்த நன்மைகளை சொல்லி துதித்திடுவோம். ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு எத்தனை பேர் ஆண்டவரை துதிக்க ஆரம்பிக்கிறீங்க? எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. உங்க சத்தம் எழும்பட்டும் எழும்பட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் ரட்சிப்பின் பாத்திரம் கையில் இருக்கிறது. கர்த்தர் என்னை ரட்சித்திருக்கிறார், நான் அவரை துதிக்கும்படி வந்திருக்கிறேன். நீங்க வந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கணும். எல்லாரும் வாய்களை திறந்து துதிங்க துதிங்க துதிங்க. ஹல்லேலூயா. உங்க சிந்தைகளை ஒருமுகப்படுத்தி கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக, அவருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு அவருடைய பெயர். ஹல்லேலூயா. நீர் பெரியவராக இருப்பீராக, சமாதான பிரபுவாய் இருப்பீராக, அதிசயங்களை செய்கிறவராய் கிரியை செய்ய ஆரம்பிங்கப்பா. ஹல்லேலூயா. நீர் நல்லவன், நீ நல்லவன், நல்லவரப்பா. Thank you Lord. கலங்கி தவித்தாலும் கைவிடப்பட்டாலும் கவலையா உள்ளமே உருகி போனாலும்
வருகை வரை உம்மை பற்றி கொண்டிருப்பேன். நீரே என் நம்பிக்கை, என்னை உருவாக்கின தெய்வம். எனக்கு எல்லாம் நீர்தான் ஆண்டவர். எனக்கு நண்பனாய், தகப்பனாய், தாயாய், மணவாளனாய், மணவாட்டியாய் நீரே என் ஆதரவாய் இருக்கிறேன். உண்மையே நாங்கள் முழுமையாய் விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். நீர் ஒருவரே மகிமைப்படும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். நமது கரங்களில் பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். இன்று நாம் வாசிக்கப்படும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 116 சங்கீதம், பக்கம் எண் 743. பக்கம் எண் 743, 116 சங்கீதம். வசனம் பிரதி வசனமாக மாறி மாறி வாசிப்போம். கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுகிறேன். மரணக்கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்தது. இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன். கர்த்தர் கிருபையும் நீதியும் உள்ளவர், நம்முடைய தேவன் மன உருக்கமானவர். என் ஆத்துமாவே, கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ளோர் தேசத்திலே நடப்பேன். எந்த மனுஷனும் பொய்யன் என்று என் மனக்கலக்கத்திலே சொன்னேன். இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். சேர்ந்து வாசிப்போம். கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரங்களிலும் எருசலேமே உன் நடுவிலும் நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த நல்ல வேத பகுதிக்காக கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சபைக்குரிய அறிவிப்புகள். இன்று மாலை 4:30 மணிக்கு நமது சபையில் ஊழியம் செய்கிறதான டிவிஷனல் லீடர்ஸ் மற்றும் செல் லீடர்ஸுக்கான கூடுகை நடைபெற இருக்கிறது. நமது சபையில் ஊழியம் செய்கிற டிவிஷனல் லீடர்ஸ் மற்றும் செல் லீடர்ஸ் இந்த கூடுகையில் பங்கு பெறும்படியாய் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வருகிற 25ஆம் தேதி புதன்கிழமை கிறிஸ்துமஸ் ஆராதனையானது காலை 6:30 மணி முதல் 8 மணி வரை அன்னதானப்பட்டியில் உள்ள SS மகாலில் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வழக்கமாக ஒவ்வொரு வருடமும் நடைபெறுகிற அதே மண்டபத்தில் இந்த கிறிஸ்மஸ் ஆராதனையானது காலை 6:30 மணி முதல் 8 மணி வரை நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே கிறிஸ்மஸ் நாளில் மாலை 6 மணிக்கு வைகோஸ் ஊழிய நிகழ்ச்சியானது SS மகாலில் வைத்து அதே மண்டபத்தில் நடைபெறும். சபையார் தங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள் யாவரையும் அழைத்து வரும்படியாய் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த வருடத்தின் கடைசி உபவாச ஜெபமானது 28, 29 மற்றும் 30 ஆகிய தேதிகளில் நமது சபையில் வைத்து 2 நேரங்களில் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். திருமண அறிக்கை.
சேலம் அன்னதானப்பட்டி பகுதியில் வசிக்கும் செல்வகுமார் கோமதி அவர்களின் குமாரத்தி சமாதான அசெம்பிளி சபையைச் சேர்ந்த ஜெயஸ்ரீ என்கிற யுவாஞ்சலின் என்கிற மணமகளுக்கும், விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி பகுதியில் வசிக்கும் முத்துகிருஷ்ணன் சகுந்தலா அவர்களின் குமாரன் மீட்பர் இமானுவேல் பெந்தகோஸ்தே சபையைச் சார்ந்த சந்தோஷ்குமார் எனும் மணமகனுக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இந்த திருமணம் நடைபெறக்கூடாது என்பதற்கான நியாயமான காரணம் ஏதேனும் இருந்தால் சபை போதகருக்கு எழுத்து மூலம் தெரியப்படுத்தவும். இது இவர்களுக்காக வாசிக்கப்படும் 3ஆம் திருமண அறிக்கை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாய் அநேகர் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். சகோதரி தீபா அவர்கள், பீட்டர் தீபா அவர்கள் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். அவருடைய சாட்சியை வாசிக்கிறேன். எங்களுக்கு திருமணமாகி 7 வருடங்கள் ஆகியும் குழந்தை பாக்கியம் இல்லாதிருந்தது. இந்த சூழ்நிலையில் நான் இந்த சபையின் அறிமுகம் கிடைத்து 1 வருடமாய் வந்து கொண்டிருக்கையில் ரட்சிக்கப்பட்ட பிறகு கர்த்தர் எனக்கு குழந்தையை கொடுத்தார். 2 வருடங்களில் 2 குழந்தைகளை கொடுத்து தேவன் ஆசீர்வதித்தார். இரட்டிப்பான நன்மையை தருவேன், அதை இன்றைக்கே தருவேன் என்ற வார்த்தையின்படி ஆசீர்வதித்த தேவனுக்கு நன்றி. எனக்காய் ஜெபித்த சபை போதகரும் மற்றும் போதகர் அம்மாவுக்கும் மற்றும் சபையாருக்கும் நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார். அடுத்து சகோதரி சத்யா அவர்கள் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். அவருடைய சாட்சியை வாசிக்கிறேன். நான் கடந்த சில நாட்களுக்கு முன்பு என் வீட்டில் வாணலியில் எண்ணெய் ஊற்றி வைத்துவிட்டு அடுப்பை அணைக்காமல் மறந்து எனது மகனை பள்ளிக்கு அனுப்ப வெளியில் நின்று கொண்டிருந்தேன். வாணலியில் உள்ள எண்ணெய் அனைத்தும் பற்றி எரிய தொடங்கியது. வீடு முழுவதும் புகை மண்டலமாக காணப்பட்டது. என் மகள் வீட்டின் உள்ளே படுத்து கொண்டிருந்தால் ஆண்டவர் லூக்கா 10:19 உள்ள வசனத்தின்படி ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்ற வசனத்தின்படி மிகப்பெரிய ஆபத்திலிருந்து என் மகளையும் எங்கள் வீட்டையும் காப்பாற்றியுள்ளார், எங்களையும் காப்பாற்றியுள்ளார். அற்புதம் செய்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார். அடுத்து சகோதரி பூங்கொடி அவர்கள் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். அவருடைய சாட்சியை வாசிக்கிறேன். கடந்த 2 வாரமாக எனக்கு 2 மார்பகங்களிலும் கடுமையான வலி ஏற்பட்டிருந்தது. இதை குறித்து நான் மிகவும் கவலைப்பட்டு மருத்துவமனைக்கு சென்று ஸ்கேன் செய்து பார்த்தோம். இதை குறித்து சபையாரிடம் சொல்லி ஜெபித்தோம். ரிப்போர்ட் நார்மலாக இருக்கவும் மருத்துவர் எந்த பிரச்சனையும் இல்லை என கூறவும் தேவன் உதவி செய்தார். உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் என்ற வார்த்தையின்படி ரிப்போர்ட் நார்மலாக உள்ளது என மருத்துவர் கூறவும் வலியிலிருந்து விடுதலை தரவும் கர்த்தர் உதவி செய்தார். உதவி செய்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார். தென்னிந்தியாவிலே எஸ்பிசி வாலிபர் துறை மூலமாய் நடைபெற்ற அப்போஸ்தலர் நடபடிகள் மெகா வேதவினா போட்டியில் சபை மக்களை கலந்து கொள்ளும்படி உற்சாகப்படுத்தின சபை போதகருக்கு செனைட் ஆஃப் பெந்தகோஸ்தே சர்ச் சார்பாக நன்றியை தெரிவித்திருக்கிறார்கள். இந்த போட்டியில் கலந்து கொண்டு பரிசுகளை வென்றவர்களை நான் வரிசையாக வாசிக்கிறேன். பரிசுகளை பெயர்களை வாசிக்கும் பொழுது அவர்கள் முன்பதாக வென்று இந்த பரிசை பெற்றுச் செல்லும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த பரிசுகளை வழங்க போதகர் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். போதகர் அவர்களை கரங்களை தட்டி நாம் வரவேற்போம். பரிசு பெறுபவர்களையும் கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துவோம். சகோதரி அக்சால், சகோதரி எஸ்தர் டேனியல், சகோதரி சுபப்பிரியா, சகோதரி ஜென்சி, சகோதரர் கார்த்திக், சகோதரி கீர்த்தனா, சகோதரி ஷீலா, சகோதரி ஜெர்சி, சகோதரர் பாபு, சகோதரர் ராஜ்குமார்,
சகோதரி பிளெஸ்ஸி நவீன், சகோதரி மெர்சி. கரங்களை உற்சாகமாக தட்டுவோம். தென்னிந்திய அளவில் இந்த போட்டியில் கலந்து கொண்டு 3ஆம் பரிசை வென்றவரும் நம்முடைய சபையில் முதல் பரிசு பெறுவோருமாகிய சகோதரி ஜெனிபர் ராணி அவர்களை உற்சாகப்படுத்தி நாம் கரங்களை தட்டி அவர்களை வரவேற்போம். இந்த பரிசினை பெற்றுச் செல்லும்படியாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். பரிசுகளை வழங்கிய அன்பு சபை போதகர் அவர்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறோம். சபைக்கு புதிதாக வந்திருப்பவர்களை வரவேற்கிறோம் என்றுதான் இந்த சமாதான அசெம்பிளி சபைக்கு முதலாக வந்திருக்கிறேன் என்று இருப்பவர்கள் தயவு செய்து இருக்கும் இடத்தில் எழுந்து நில்லுங்கள். நன்றி. நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். நமது கரங்களில் தசமபாகம் மற்றும் காணிக்கை எடுத்துக்கொள்வோம். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான எங்கள் அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கர்த்தாவே, நாங்கள் கொண்டு வந்திருக்கிற தசமபாக காணிக்கையை தேவன் தாமே அங்கீகரித்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கொடு உனக்கு கொடுக்கப்படும் என்ற உமது வேத வசனத்தின்படி கர்த்தாவே, உமது ஊழியத்திற்கென்று இன்னும் அதிகமாய் உற்சாகமாய் கொடுக்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க ராஜா. கர்த்தாவே, நாங்கள் செய்கிற தொழில், வியாபாரம், உத்தியோகம் மற்றும் கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தாவே உமது கரம் கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க ராஜா. கர்த்தாவே, நாங்கள் கடன் இல்லாமல் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. வியாதிக்கு எங்களை விலக்கி காத்துக்கொள்ளுங்க. எங்கள் வருமானத்தை ரெட்டிப்பாக்குங்க. எங்களையும் எங்கள் தசமபாக காணிக்கையும் தேவன் தாமே அங்கீகரித்து ஆசீர்வதிப்பதற்காக எமக்கு நன்றி, கோடாகோடி நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜெயங்களை எடுத்துக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பணியில் குளிரிலாம் மண்ணில் வந்த பாலகனே, உனை தொட்டு தழுவி அணைக்க எந்த உள்ளம் எங்கிடுதே.
கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. தேவன் நம்மை நிற்க வைத்திருக்கிறார், அவருடைய அநாதி கிருபை. ஹல்லேலூயா. நம்ம பேச வைத்திருக்கிறார், அவருடைய கிருபைக்காக. ஹல்லேலூயா. தேவனுடைய துதியை சொல்லி வர வேண்டும். அதற்காகவே நானும் நீங்களும் அழைக்கப்பட்டிருக்கிறோம், தெரிந்திருக்கிறார். ஆமென். நல்லவர். நம்முடைய சபை சேலத்தில் எல்லாரும் எழுதுனாங்க. அதை எழுதுனதில் நம்ம சபை ரீஜனலாக பிரித்து 5 தமிழ்நாடை பிரித்தாங்க, 5 ரீஜனலாக. அதில் நம்மளது 3rd ப்ரைஸை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். சிஸ்டர் ராணி, 10th டிவிஷன் லீடர். உங்களுக்கு நல்ல உற்சாக கரங்களை தட்டி எழுதின 13 பேருக்காகவும் நான் நன்றி சொல்கிறேன். நான் நினைக்கிறேன் சபையே எழுந்து நல்லா என்ன செய்யணும், எழுதணும். வரும் நாட்களில் கர்த்தருக்கு சித்தமானால் 100 மணி நேரம் நான் ஸ்டாப் பைபிள் ரீடிங் பண்ண போகிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் பைக்கில் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க, பைபிள் உட்கார்ந்து அதை கேட்டுகிட்டே இருக்க போகிறோம். வேதத்தை வாசிக்க போகிறோம். ஒரு தடவை வாசித்து முடிச்சிடணும். அல்லேலூயா. அதனால் கர்த்தருக்கு சித்தமானால் அந்த காரியம் வாய்க்க பண்ணுவாராக. தேவ பாதத்தில் அப்படி அமர்ந்திருந்துட்டு நம்ம போனோம்னா எல்லாமே ஜெயமாக முடிஞ்சிடும். அல்லேலூயா. நம்ம போராட வேண்டிய அவசியம் இருக்காது. அல்லேலூயா. நல்ல கர்த்தர் அந்த காரியங்களை நமக்கு உதவி செய்வாராக. நம்ம மிகவும் சாட்சியாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். நல்ல அழகான பாடல். என் உள்ளத்தில் வெகு நாள் ஆசை உமக்கு சாட்சியாய் வாழ்வதற்கு. அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பாடிக்கிட்டே இருப்பேன். உள்ளத்தில் வெகு நாளாக ஆசை என்ன தெரியுமா, நான் இயேசுக்காக சாட்சியாக வாழ்ந்துக்கிட்டே இருக்கேன். அல்லேலூயா. அதுதான் வெகு நாளாக ஆசை. அல்லேலூயா. உங்களை தனியாக கூப்பிட்டு கேட்டால் என்னங்க உங்கள் உள்ளத்தில் ஆசை அப்படின்னா, நான் இயேசுவுக்கு சாட்சியாக வாழணும், அதுதான் எனக்கு ஆசை. அல்லேலூயா. ஆண்டவரை கூப்பிட்டு என்னங்க உங்களுக்கு பிரியம் அப்படின்னு கேட்டால் அவர் சொல்லுவார், உங்களை எல்லாம் ஆசீர்வதிக்கிறது, என்னையும் உங்களையும் ஆசீர்வதிக்க தான் அவருக்கு பிரியம்னு அவர் சொல்லுவார். அல்லேலூயா. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. ஆமென். கர்த்தர் அப்படி நம்ம நிறுத்துவாராங்க. நான் ஒரு சிறு சாட்சியை சொல்கிறேங்க. என்னுடைய வாழ்க்கையில் நடந்த காரியம். இப்பொழுது உங்களுக்கு சிலர் திருமணத்துக்கு நேராக கடந்து போய் கொண்டிருக்கிறீர்கள். அதற்காக நான் சாட்சியை சொல்கிறேன். சாட்சி ஒரு நாளும் வீணாகாது. இதுக்கு சாட்சி அன்று கொடுக்குறேன்னா பின்வரும் சந்ததிக்கு அதை அறிவிக்கும்படி. அல்லேலூயா. நல்லவர். என்னுடைய மகளுடைய திருமணம் நேரம் காலம் வரும் பொழுது, ஆண்டவரே நான் எங்கே போய் பெண்ணு பார்ப்பேன், மாப்பிள்ளை பார்ப்பேன், எல்லாருக்கும் பார்ப்பேன், எல்லாருக்கும் செய்வேன். ஆமாம், நான் தான் எனக்கு பியூட்டிஷியன். எங்கள் சர்ச்சில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு கொண்டு போடுறது, மேக்கப் பண்ணுறது, எல்லா வேலையும் செஞ்சுருவேன். அதனால் பந்தி போடுறதுலேருந்து எல்லா வேலையும் இஷ்டம் போல் அந்த குடும்பத்தில் இறங்கி செய்வதற்கு கர்த்தர் உதவி செய்தார். ஆனாலும் என் பிள்ளைகளுக்குன்னு வரும்பொழுது யார் என் காரியமாக போவாங்கன்னு கேட்ட மாதிரி எனக்குள்ள ஒரு கலக்கம். அப்போ நான் படுத்திருக்கும் போது ஆண்டவர் சொல்ல, உன் அலைச்சல்களையும் உன் பிரயாசங்களையும் நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ அவர் அறிஞ்சிட்டாருன்னா எல்லாமே செய்ய போகிறாருன்னு அர்த்தம் அப்படின்னு நினச்சிட்டு கண்ணீரோட ஜெபம் பண்ணி முடிச்சிட்டேன். ஆனாலும் அந்த நேரத்தில் என் பொண்ணுக்கு கல்யாணம் வரைக்குமே காதே குத்துல. காலேஜெலாம் முடித்து இன்ஃபோசிஸில் வேலைக்கு போயிடுச்சு. ஆனாலும் காது குத்துல. ஆனால் ஒரு நாள் திடீர்னு எங்கள் அம்மா ஃபோன் பண்ணாங்க, காது குத்து விழா அப்படின்னாங்க, வந்துடுங்க சாப்பாட்டுக்குன்னாங்க. யாருக்குன்னா உங்கள் பிள்ளைக்குன்றாங்க. என் பிள்ளைக்கு எங்களுக்கே தெரியாமல் பாஸ்டர் நானும் பாஸ்டிங் ட்ரெயின் முடிச்சு போகிறோம். என் பொண்ணு காது போட்டு 1/4 பவுனில் தங்கத்தையும் போட்டு விட்டாங்க. எங்களுக்கு படபடன்னு ஆயிடுச்சு. சிச்சோ, இவ்வளோ நாளாக எதுவுமே இல்லையே, காது குத்துனா இப்போ என்ன வேணும், நகை வேணும், என்ன பண்ணுறது, பைசா சேர்க்கல அப்படின்னு சொல்லி ஒரே போராட்டம். எங்கள் அம்மாவை நான் சொன்னேன், ஏம்மா இப்படி செஞ்சீங்க அப்படின்னு சொன்னேன். இல்லை மாப்பிள்ளைங்கள்லாம் இப்போ எல்லாம் பொண்ணு நகை போட்டால் தான் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா சொன்னாங்க. ஆனாலும் அது எங்களுக்கு வருத்தமாக இருந்தாலும் வேறு வழி இல்லை. ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம். ஆண்டவரே என்ன செய்வதுன்னு தெரியல. ஒரு குண்டுமணி கூட இல்லை. ஆனால் சின்ன வயசுலேருந்து இருந்தால் கண்டிப்பாக நான் சேர்த்து வச்சுருப்பேன், கொஞ்சம் கொஞ்சமாவது சேர்த்திருப்பேன். அதுக்கு தேவன் இடம் கொடுக்கவில்லை. கர்த்தர் நன்றாக வளர்த்தினார். ஆனாலும் ஒரு நாள் நாங்கள் ஃபோன் வந்துச்சு எங்களுக்கு. என்ன சொன்னால், உங்கள் வீட்டுக்கு பெண் பார்க்க வருகிறோம் என்று சொன்னாங்க. வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, உங்கள் வீட்டு வாசப்படிக்கு வந்திருக்கோம், முக்கில் பொண்ணு நகை போட்டிருக்கா, காது குத்திருக்கா
இல்லைன்னா நாங்கள் திரும்பி போயிடுறோம், எங்களுக்கு நகை போடுற பொண்ணு தான் வேணும்னு சொன்னாங்க. ஐயோ நேத்தான் குதிச்சின்னு மனசில் நினச்சிட்டு வாங்க 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 அப்படின்னு கூப்பிட்டோம். வந்தாங்க, வந்து உட்கார்ந்தாங்க. வந்த கூட்டம் கூட வந்தவங்க சொன்னாங்க, என்ன செய்ய போகிறீங்க? எனக்கு நகையை பற்றி தெரியாது, எவ்வளோ வேலை தெரியாது, எது இருக்குது எதுவும் இல்லை. ஆனால் எடுத்து சொல்கிறேன் பாருங்க, இத்தனை பவுன் போடுவேன், அதை செய்வேன், இதை செய்வேன். பாஸ்ட் இப்படியே பார்க்குறாரு, என்ன அது இது இப்படி சொல்லுதுன்னு. பாஸ்ட் அவங்களாம் போனோன்னே என்னம்மா இது சொல்லிகிட்டு இருக்கிற? அல்லேலூயா. பேதையாக இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. அல்லேலூயா. எனக்கு எப்பயுமே என் பிள்ளைகளுக்கு பெஸ்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு எனக்குள்ள ஆசை. கல்வியாக இருந்தாலும், ட்ரெஸ்ஸாக இருந்தாலும், சாப்பாடாக இருந்தாலும், என்னை விட எனக்கு கிடைச்சதை விட என் பிள்ளைகளுக்கு நல்ல. எல்லாரும் அப்படி தான் நினைப்போம். அல்லேலூயா. எல்லா பெற்றோரும் அப்படி தான் நினைப்போம். அது மாதிரி எனக்கு அப்படி ஒரு நினைப்பு. அப்படி இப்படி அவ்வளோ போட போகிறேன், இவ்வளோ போட போகிறேன், அதை செய்ய போகிறேன், இதை செய்ய போகிறேன், அதை தரேன், இதை தரேன், அப்படி இப்படின்னு. பாஸ்ட் அவங்க படி விட்டு கூட இறங்கலை. எவ்வளோமா வச்சிருக்கிற காசு எல்லாம் அங்கே வச்சிருக்கிறாரு ஆண்டவர். அல்லேலூயா. இதெல்லாம் நல்லா தான் இருக்குது அப்படின்ட்டு அவங்க போயிட்டாங்க. அவங்க வருவாங்களா? இருங்க, இப்போ போயிருக்காங்க. இவராக மாப்பிள்ளை நமக்கு என்ன தெரியும், ஆண்டவர் சொல்லிடுவார் செய்வாருன்னு சொல்லிட்டு ஜோமன் அவங்க பொண்ணு பிடிச்சிருச்சு. 40 நாளில் கல்யாணம் வைக்கணும்னு அடுத்த ஃபோன் வருது. அல்லேலூயா. 40 நாள் உபவாசம். ஆமே, 40 நாள் கல்யாணம். செராஃபின் அடுத்த நாள் கல்யாணம் வரைக்கும் எங்கள் வீட்டில் உபவாச ஜெபம் தான் நடந்துச்சு. அல்லேலூயா. நான் ஏன் சொல்கிறேன்னா, எப்பொழுதும் நம்முடைய முகம் பரலோகத்தை நோக்கி பார்க்கணும். அதுதான் எனக்கு ஒத்தாசை வரும் பருவதம். இது வரைக்கும் வீடு வீடாக ஏறி போய் என் பிள்ளையை படிக்க வைக்கணும், என் பிள்ளைக்கு கல்யாணம், என் பிள்ளைக்கு அது இதுன்னு யாருக்கிட்டையும் கை ஏந்தாமல் கர்த்தர் என்னை பத்திரமாய் பாதுகாத்திருக்கிறார். நான் ஊழியத்துக்கு வரும் பொழுது அதை தான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். ஆண்டவரே, இவங்களுக்கு இதை நான் செஞ்சேன்னு யாரும் சொல்லாதபடிக்கு கர்த்தர் என்னை தலையை பார்த்து கொள்ளுங்க ஆண்டவரே. ஏன் தெரியுமா? நம்முடைய ஊழியத்தை செய்ய வந்திருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ பாஸ்டர் கவர்மெண்ட் ஜாப்பில் இருந்தார். அப்போ அந்த வாட்ச்மேன் வந்து சொன்னார், அம்மா ஐயாவுக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது, எல்லாரும் 2 வாடியெல்லாம் கட்டிட்டாங்க, ஐயா ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறார், நீங்கள் ஐயாவுக்கு கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு. அப்போ நான் போனோடனே சொன்னேன், இந்த வாட்ச்மேன் என்ன சொல்கிறாருப்பா, நீங்கள் ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறீங்களா, எல்லோரும் 2 வீடெல்லாம் கட்டியிருக்காங்களாம் அப்படின்னு சொன்னோடனே அவன் கிடக்குறான் லூஸு அப்படின்னு பாசு சொன்னார். அவன் லூஸா நீங்கள் லூஸான்னு எனக்கு தெரியல. அவர் சொன்னார், அவன் லஞ்சம் வாங்க சொல்கிறான், வாங்கட்டுமா அப்படின்னு. ஐயோ வேணாம்ப்பா. அல்லேலூயா. கர்த்தர் 500 ரூபா சம்பளத்தில், 250 ரூபா சம்பளத்தில் தான் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் ஆரம்பித்தோம். அல்லேலூயா. சம்பளம் இல்லைன்னு தெரியாது, ஆனால் கர்த்தர் வல்லமையுள்ள தேவன் எங்களோட கூட இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்போ அவர் சொன்னார், ஒரு நிலம் இருக்குது, வெறும் 75,000 ரூபா கொடுத்து வாங்கிருங்க அப்படின்னு. நான் சொன்னேன், கொண்டாங்க நான் வாங்கிக்கிறேன். பாஸ் சொல்லுவார், உங்கள் அம்மா வாயிலேயே வடை சுட்டுரும். அல்லேலூயா. வெறும் கையிலேயே முளம் போட்டுரும், எங்கே 75,000 ரூபா வச்சிருக்கிற அப்படின்னாரு. நான் சொன்னேன், போய் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணிவிட்டு அவரை கூப்பிட்டு சொன்னேன், எங்களுக்கு பத்திரமெல்லாம் பண்ணி கொடுத்துருங்க, பத்திரத்தை நீங்களே வச்சுக்கோங்க, காசு நாங்கள் எப்போ வரோமோ அப்போ தரோம். தருவாங்க, யாராச்சும் தந்தாங்க. அல்லேலூயா. பத்திரம்லாம் எழுதி முடிச்சிட்டோம். பத்திரம் அவங்க கையில் இருந்துச்சு, காசுலாம் கொடுக்கல, ஒரு கால்வாசி பணம் தான் கொடுத்தோம். அதுக்கப்புறம் லோன் கிடச்சிது. எங்களுடைய வேலையில் பிஎஃப் லோன் போட்டு அந்த காரியத்தை வாங்கி கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. அப்போ உடனே எனக்கு கல்யாணம்னு அந்த நிலத்தை விற்கலாம் அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் எல்லாம் வர்றவங்கெல்லாம் உங்களுக்கு சொந்த வீடு இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. சொந்தமாக எங்களுக்கெல்லாம் வீடெல்லாம் இல்லைங்க அப்படின்னு சொல்ல மாப்பிள்ளை பொண்ணெல்லாம் போயிடுவாங்களேன்னு எல்லாம் எங்களை பயமுறுத்தோடனே, நமக்கு தான் இங்கே ஒரு நிலம் இருக்குது, போய் வீடு கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஜெபம் பண்ணோம். அப்போ அந்த நிலத்தை வித்தரலாம். நாங்கள் போய் பார்த்தா 3 மாதத்துக்கு முன்னாடி ஜெபம் இடத்துல வீடு கட்டிகிட்டு இருக்காங்க. நாங்கள் ஜெபம் பண்ணது எங்கள் நிலத்துல இல்லை, எந்த நிலனே தெரியாமல் போய் ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அங்கே வீடையும் எழுப்பிட்டார். அல்லேலூயா. இப்போ எங்களுக்கு நிலம் எங்கே இருக்குதுன்னே தெரியாது. ஆத்மாவை தெரியுது, பைபிளை தெரியுது, ஜெபம் தெரியுது. எங்கள்கிட்ட இருக்கிற நிலம் கூட எத்தனாவது நம்பர் நிலம்னு எங்களுக்கு தெரியல.
பேதையாக இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. அல்லேலூயா. அப்போ உபவாசம் பண்ணி இது என்னடா பயமாக இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரைபடம் இருக்குது பாருங்கள், மேப்பு, அதை எடுத்து கையில் வச்சுக்கிட்டோம். நடந்த விஷயத்த சொல்கிறோம். இப்படியே உலகத்தில் இருப்பாங்கன்னா இருக்காங்க. அல்லேலூயா. அதுக்கு நாங்களே சாட்சி. அப்போ பாஸ்டர் நானும் ஜோ பண்ணிட்டு, பிள்ளைங்க வீட்டில் ஜோ பண்ணிட்டு இருக்காங்க உபவாசித்து. டெய்லி 40 நாள் 3 மணி நேரம் 2 மணி நேரம் 5 மணிலேருந்து 8:30 வரைக்கும் எங்கள் வீட்டில் கதவு ஜன்னலாம் சாத்தி நல்ல ஆராதனை, ஜெபம், பாட்டு. அல்லேலூயா. வேத வாசிப்பு முடித்தோடனே எழுந்திரிச்சு போவோம். எங்கே போவோன்னே தெரியாது. கடன் வாங்கக்கூடாது, வட்டிக்கு வாங்கக்கூடாது. ஆனால் வாயெல்லாம் நல்லா விட்டோம். அதை செய்கிறோம், இதை செய்கிறோம், அப்படி செய்கிறோம், இப்படி செய்கிறோம். பயம் எனக்கு நடுங்குது. அல்லேலூயா. இப்போ நல்லா சாட்சியாக சொல்கிறேன். ஆனாலும் போய் அந்த வரைபடத்தை வச்சுக்கிட்டு நானும் பாஸ்டர் அடிவாரத்தில் நின்று ஜோ பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஒருத்தர் வந்து நீங்கள் என்ன பார்க்குறீங்க, யாரை தேடுறீங்க? ஒரு புரோக்கர் வருவார். அவர் பேர் என்னான்னு கேட்குறாங்க. எனக்கு பேரே தெரியாது, புரோக்கரையும் தெரியாது. புரோக்கர் எங்கேருந்து வர? அவர் சொல்கிறாரு, நானும் புரோக்கர் தான், என்ன வேணும் உங்களுக்குன்னார். கர்த்தர் புரோக்கரையும் எங்ககிட்டயே கொண்டாந்து விட்டார். அல்லேலூயா. அப்போ இவங்க நிலம் எங்கே இருக்குது அப்படின்னா அந்த நிலத்தில் காமிக்கிறோம். அந்த வரைபடத்தில் இதாங்க எங்கள் நிலம். எங்கே கூட்டு போய் அவர் பயமாக இருக்குது. எங்கே நிலத்தை காமிங்கன்னு சொன்னால் அது எங்கே இருக்குன்னே எங்களுக்கே தெரியாது. அதனால் இப்படி காமிச்சோம். அவர் சொன்னார், இது எங்கள் வீட்டு பக்கத்து நிலம் தான், வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனார். ஆனால் ஒன்று, ஊர் டிச்சு அதான் டிச்சாக மாறிடுச்சு. அல்லேலூயா. உங்கள் ஊர் என்னாச்சு? டிச்சாக மாறிடுச்சு. ஊரில் இருக்கிற தண்ணி அவ்வளவு இருக்குது. நீங்கள் முதல்ல போய் கலெக்டருக்கு மனு கொடுங்க, இந்த டிச்சை திருப்ப சொல்லுங்கள். அப்புறம் மண் வாங்கி லோடு அதை கொட்டுங்க. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு விற்று தரேன்னு சொல்கிறார். ஒரு லோடு வாங்கவே காசு இல்லை. அல்லேலூயா. இப்போ நிலத்தை கண்டுபிடிச்சிட்டோம். நிலத்தை கண்டுபிடிச்ச வெக்கப்படாமல் ஆண்டவர் அந்த வரைபடத்தை வச்சு ஸ்தோத்திரத்தை போட்டு ஜெபத்தை போட்டு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஜோ பண்ணிகிட்டே இருக்கிறோம். என்ன நடந்ததுன்னா, மனுவெல்லாம் கொண்டு போய் கொடுத்து கலெக்டர் ஆஃபீஸில் உடனே நாளைக்கு டக் அப்படின்னு திருப்புவாங்களா? உங்களுக்கே தெரியும். 40 நாள் கல்யாணம். 2 நாள் கழித்து ஃபோன் வந்துச்சு. முந்த நாள் நைட்டு மேயர் அடிவாரத்துக்கு போகும்போது 100 பேர் சாலை மரத்தில் உட்கார்ந்து இந்த டிச்சை எங்களுக்கு திருப்பி கொடுங்கள் என்று போராடினார்கள். இப்பொழுது உங்களுக்கு டிச்சு திருப்பப்பட்டு முடிந்து விட்டது என்று சொல். அல்லேலூயா. எனக்கே ஒரே ஆச்சரியம். அவங்க சொன்ன காரியம், கடவுளுடைய சக்தி உங்களோட இருக்கிறது என்று சொன்னார். அல்லேலூயா. உங்கள் தேவன் உங்களோட இருக்கிறார் என்று சொல்கிறது தான் நமக்கு கிடைத்த பெரிய பாக்கியம். அல்லேலூயா. நீ பெரிய கோடீஸ்வரின்னு சொல்றதை விட உங்க ஆண்டவர் உங்க கூடவே இருக்கிறாருன்னு சொல்லணும். அல்லேலூயா. அப்ப பாருங்க, இப்போ ஒரு பிரச்சனை முடிஞ்சிச்சு. அடுத்த பிரச்சனை மண்ணு கொட்டணும். ஆண்டவரே மண்ணு கொட்டணும். ஆண்டவரே உபவாச ஜெபம் தொடர்ந்து நடந்துட்டே இருக்குது. அடுத்த நாள் ஃபோன் பண்றாரு, உங்க ஆண்டவர் உங்க கூடவே வராரு மேடம். அல்லேலூயா. அப்ப நினைச்சேன் ஏதோ ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செஞ்சிட்டாரு. அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி பக்கத்துல 2வது பிளாட்காரன் வீடு கட்டுறதுக்கு நல்லா பழைய மண்ணெல்லாம் கொண்டாந்து கொட்டி திபுஸ் அடிச்சு அந்த டிச்செல்லாம் நல்லா பண்ணி அவர் கல் மண்ணெல்லாம் இறக்கிட்டார். எங்க வேலை முடிஞ்சிச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் சொன்னாரு, உபவாசத்தை விடல, இதெல்லாம் கிடைச்சிருச்சு டப்புன்னு உபவாசத்தை விட்டுருவோமா? விடவே இல்லை. 40 நாள் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அப்போ பாருங்க, அந்த நிலத்தவர் சொன்னார், இது ஒரு ஆளை புரோக்கு பிடிச்சிட்டு வந்துட்டார், நான் வாங்கிக்கிறேன். ஆனால் என்னன்னா 3 நாளில் இந்த புரட்டாசி அது என்னமோ செய்வாங்களே, அந்த பதிவுலாம் பண்ண மாட்டாது. ஒரு மாதம் புரட்டாசியா கரெக்டாக சொல்கிறேன்னா, புரட்டாசியில் நாங்கள் பத்திரம்லாம் பதிவு பண்ண மாட்டோம். ஆனால் நான் 1 மாதம் ஆகும், நான் ஊருக்கு போகிறேன். ஆனால் ஒன்று செய்கிறேன், உங்களை நம்பி 6 லட்சம் ரூபாயை கையில் கொடுத்துட்றேன். அல்லேலூயா. வெள்ளை பேப்பரில் ஒன்றுமே எழுதலை, ஒன்றுமே செய்யலை. அல்லேலூயா. நம்பிக்கைக்கு பாத்திரமில்லாத ஒரு சூழ்நிலை தான். ஆனாலும் உங்களுக்கு கொடுத்துட்டு போயிடுறேன், எல்லாம் முடிச்சுட்டு வந்து உங்கள் பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு வந்து எனக்கு பத்திரம் பண்ணி கொடுங்க. அல்லேலூயா. இங்கேயா சொல்லுவாங்களா? சொல்லுவாங்களா? கர்த்தர் சொன்னால் சொல்லுவாங்க. அல்லேலூயா. அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். அப்போ உடனே அடுத்தது ஜெபம், கையில் காசு கர்த்தர் கொடுத்துட்டார். அவர் சொன்னார், உங்கள் கல்யாணத்துக்கு
கல்யாணத்துக்கு, உங்கள் பொண்ணு கல்யாணத்துக்காக நிலத்தையே விற்கிறீங்க, நான் ஐஸ் ஃபேக்ட்ரி வச்சுருக்கேன், உங்கள் கல்யாண பொண்ணுக்கு உங்கள் கல்யாணத்துக்கு நான் ஐஸை ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு சொன்னேன். சொன்னது ஆண்டவர் அற்புதம் செய்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எவ்வளோ பேருன்னு கேட்டார். ஒரு 100 பேர் வருவாங்களா அப்படின்னு கேட்டார். சொன்ன 1000 1500 பேர் வருவாங்க. என்ன மேடம் சொல்கிறீங்க? அல்லேலூயா. சொன்னேன், சொல்லிட்டேன் மேடம், கண்டிப்பாக கொடுத்துட்றோம் அப்படின்னு. அவ்வளோ பேத்துக்கும் ஐஸ்கிரீம் ஃப்ரீயாகவும் கத்தர் கொடுத்தார். நல்லா தான் கையை தட்டுங்க ஐஸ்கிரீம். அல்லேலூயா. அதனால் எல்லாம் முடிஞ்சுது. ஆனால் ஏன் தெரியுமா, எல்லாம் காசெல்லாம் எடுத்துட்டு நகை கடைக்கு போனோம். பாஸ்ட் ஒரு 50,000 ரூபாய் எடுத்து கொடுத்தார். போய் கொஞ்சம் ஒரு நகையெல்லாம் வாங்கிட்டு வா. நான் போய் அங்கே செய்வேனே எவ்வளோன்னு கேட்டேன். செய்வேனே அவன் என்னங்க பக்கத்தில் வந்த சிஸ்டர், பாஸ்டர் அவங்களுக்கு ஒன்றும் தெரியல அதை பற்றி, நகையெல்லாம் செய்வேன் இல்லை செய்கூலி பாருங்க, நமக்கு செய்வனே தான் தெரியும். செய்வனைக்கு ஜோம் பண்ணி அங்கே போய் செய்வனையை பற்றி பேசிட்டு இருக்கேன். ஆனால் கர்த்தர் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். ஆனால் விலை சல்லுன்னு ஏறிடுச்சு. வெறும் நகை, வெறும் காது டோலாக்கு மட்டும் 37,000. என் விசுவாசமெல்லாம் போயிடுச்சு. நான் சொன்ன நகையெல்லாம் போட முடியுமா என்னான்னு தெரியல. ஆண்டவரே என்னை வெட்கப்படுத்தாதீங்க, கர்த்தரே காரியங்களை செய்தார். அதனால எல்லா சூழ்நிலையிலும் நீங்க விசுவாசத்தை விட்டுறக்கூடாது. திருமணம் ஆகட்டும், ஆஸ்பத்திரி செலவாகட்டும், பிஸ்னஸ் ஆகட்டும், அவரே நமக்கு தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் சொன்ன ஆமெனுக்கு உங்களுக்கு 10 ரூபா கூட கொடுக்கக்கூடாது. நல்லா சொல்லுங்களேன். அப்படி சொன்னால் ஒரு 100 ரூபா, இன்னும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா 1000 ரூபா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், பாஸ்டுக்கு கொண்டு போய் காலேஜில் சேர்க்கணும். எல்லாம் கிடச்சி, அங்கே கிடைக்காது. 2 மாதம் கிடச்சி யாரும் காலேஜில் எல்லாம் சீட் தர மாட்டாங்க. விஷயப்பர் காலேஜில் சேர்த்தணும், சேர்த்தியாச்சு. எல்லாம் அற்புதமாக ஆண்டவர் அவ்வளோ தூரம் செஞ்சார். வரமாத பாஸ் சொல்கிறாரு, நீங்கள் என்னை ஹாஸ்டலில் சேர்க்க போகிறீங்க மம்மி, மாதம் ஆனால் 1000 ரூபா கட்டணும் சாப்பாட்டுக்கு. 1 மாதம் இல்லை, நான் படித்து முடிச்சுட்டு வர வரைக்கும் கட்டணும். எனக்கு இப்போ பயமே வந்துருச்சு. அல்லேலூயா. ஐயோ, இது நமக்கு தெரியாமல் போச்சு, அது மறந்தே போயிட்டேனே. மாதம் 1000 ரூபாய்க்கு நான் எங்கே போவேன்? ஆண்டவரே, பாஸ்ட் என்னை அப்படியே பார்க்குறாரு. இங்கெல்லாம் படித்த பத்தாது, திருச்சியில் போய் படிக்கிறோம் அப்படின்றாரு. அல்லேலூயா. ஆனால் உடனே ஆண்டவரே எனக்கு வார்த்தையை கொடுங்க. பஸ்லேயே உட்காந்து வேதத்தை திருப்புறேன் படிச்சுக்கிட்டே இருக்கிறேன். ஆண்டவர் சொன்னார், 10 வெள்ளி காசையும் மாற்று வஸ்திரத்தை உனக்கு கொடுப்பேன் என்று சொன்னார். வேதம். அல்லேலூயா. அப்ப சொல்றாரு ஆவியானவரே, 10 வெள்ளி காசுனா மாசம் 1 வெள்ளி காசு 1000 ரூபா உனக்கு தந்துருவேன். 10 மாசம் 10 வெள்ளி காசு தருவேன். உன் பையனுக்கு மாற்று வஸ்திரத்தையும் கொடுத்துருவேன்னு சொல்லிட்டார். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டுங்க. உடனே நோவா பக்கத்துல இருந்தாரு. பாஸ்டர் கூப்பிட்டு, தம்பிங்க பாருங்க, கர்த்தர் பேசிக்கொண்டு இருக்கிறார். தேவன் வானத்தை திறந்துட்டாரு, எனக்காக ஒத்தாசையை அனுப்பிட்டாரு என்று சொன்னேன். அல்லேலூயா. அந்த தேவன் இன்னைக்கு ஜீவித்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. உங்களோடு கூட வருகிற தேவன். வீட்டுக்கு வந்தோம், அடுத்த மாஸ்டர் பாஸ் போனாரு. ஆபீஸ்ல என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த மாசத்துல இருந்து உங்களுக்கு 1000 ரூபாய் சம்பளத்துல ஆமென் இன்கிரிமெண்ட் வந்துருச்சு. நல்ல கையை தட்டி அல்லேலூயா. நல்ல பிராண்டட் ஷர்ட் அண்ட் பேண்ட் 2 செட்டும் அழகா கொண்டு வந்து கிஃப்ட் கொடுத்தாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய கரத்தை தடுத்து நிறுத்துகிறவன் யார்? அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலும் அவர் ஒருவரே ஆண்டவர். அல்லேலூயா. தகப்பன், தாய், சொந்தம் எல்லாம் விட்டு விலகி போவாங்க. ஆனா ஒரே ஒரு ஆண்டவர் எனக்காக ரத்தத்தையும் ஜீவனையும் கொடுத்து பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை எனக்காக திறந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்ப நீங்க தைரியமா சொல்லலாம், உங்க ஆண்டவர் ஜீவிக்கிறாரா? ஆமா, எங்க ஆண்டவர் ஜீவித்து கொண்டு இருக்கிறார். ஆமென், ஆமென், அல்லேலூயா. நீங்க பயப்படாதீங்க. ஆமென். இந்த பொண்ணு கல்யாணம் பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் நடந்துச்சு. அதில் சாப்பாடு எவ்வளோன்னு கூட எனக்கு தெரியாது. என்னைங்களே எங்கே கூட்டி போய் காமிக்கிறாங்க, நாங்களும் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு வந்துட்டோம். அல்லேலூயா. அங்கே பார்த்தா அந்த சாப்பாட்டு விலையே 750 ரூபா 10 வருஷத்துக்கு முன்னாடி. அப்படின்னா எப்படி இருந்திருக்கும் பாருங்க. ஆனால் கர்த்தர் அந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் என் பிள்ளை கல்யாணத்தை கர்த்தர் நடத்தி கொடுத்தார். அல்லேலூயா. நீங்கள் எண்ணுவதற்கும்
நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிறவர். உங்க பலத்தை நம்பாதீங்க, உங்க இருக்கிற கொஞ்சத்தை நம்பாதீங்க. அல்லேலூயா. நீங்க எப்படி ஆண்டவரை விசுவாசிக்கிறீங்களோ அப்படி ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுவார். அல்லேலூயா. நீங்க சொல்ற ஆமே, நாங்கெல்லாம் பிரசங்கம் கேட்டா என் சத்தம் சபையிலேயே அதிகமா இருக்கும். எங்க பாஸ்டர் சொல்லுவார், உன்ன மாதிரி 10 விசுவாசி இருந்தா எனக்கு போதுன்றுவார். அல்லேலூயா. சொல்லுங்களேன் நல்லாதான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் நம்மளை வாழ வைத்திருக்கிறார், ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஒன்றுமில்லாத இடத்துல இருந்து நம்மை உருவாக்கிக்கிறார், இல்லாதோட இருக்கிற போல் அழைத்திருக்கிறார், ராஜாக்களோட அமர பண்ணி இருக்கிறார். ராஜாக்களுடைய தேடி வரும்படி கர்த்தர் செய்வார் என்று சொன்னார். அவர் சொன்னதுதான், அவர் எழுதினதுதான். உனக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதம் ஒன்று குறைந்து போவதில்லை. அல்லேலூயா. இந்த வாலிப பிள்ளைங்க, டீனேஜ் பிள்ளைங்க எல்லாம் முன்னாடி உட்கார்ந்து வாயை திறக்காமல் இருந்தால் அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படிப்பட்ட தேவனை நான் ஆராதிக்காமல் இருப்பது எப்படி? அல்லேலூயா. என்னை விசுவாசிகளுடைய இருதயங்களில் ஜீவ நதிகள் புறப்படும். நீங்க மட்டும் இல்ல, உங்கள் நதியிலிருந்து அநேகர் வாழும்படிக்கு கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. உங்களுடைய அழைப்பு உங்களோட மட்டுமல்ல, இந்த தேசத்திற்குள்ளே பாய்ந்து போக வேண்டும். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? அல்லேலூயா. இதெல்லாம் கடந்து போறதுங்க. கர்த்தர் கொடுக்கிறார் என்றா நித்திய ஜீவனை எனக்காக வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க சொல்ற அல்லேலூயாவுல பார்த்தா பிரசங்கத்தை முடிச்சிட்டு போயிடணும் போல இருக்கு. அல்லேலூயா. நல்லா அப்படி சொல்லணும் பாருங்க, முழு பலத்தை கொடுத்து சொல்லணும். அப்படி சொல்றீங்க பாருங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்படி சொல்லிட்டீங்கன்னா எல்லாம் பிசாசெல்லாம் ஓடி போச்சு. உங்களை பலவீனப்படுத்துகிற ஆவி போயிடுச்சு. ஆமே, துன்பப்படுத்துகிற பிசாசின் கிரிய போயிடுச்சு. உங்களுக்கு ஒண்ணுமே இல்லை, நீ அவ்வளவுதான் சொல்ற பிசாசின் கிரிய போயிடுச்சு. வியாதியில சாக போறன்னு சொல்ற கிரிய போயிடுச்சு. கையை நல்லா தட்டி தட்டி தட்டி, ஆண்டவரே ஜீவனையும் பலத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் வர பண்ணுவேன். ஓ ஹல்லேலூயா. ரிதா ரகல ஷக்கரபோ. கிருபை 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 கிருபை. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அவருடைய அதிசயங்களை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். யாராவது வந்து ஏங்க நீங்க ஆண்டவரை துதிக்கிறீங்கன்னு சொன்னா சொல்லணும். ஏங்க அவரை எப்படிங்க நான் துதிக்காம இருக்கிறதுன்னு கேட்கணும். அல்லேலூயா. அவங்க உங்களோட சேர்ந்து துதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அல்லேலூயா. ஒன்றில்லாத இருந்து தான் நம்மளை தூக்கிட்டு வந்திருக்கிற. ஆமென். கர்த்தர் நம்மளை ராஜாக்கள் மத்தியில் அமர பண்ணுகிறதே. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்னாடி நம்ம போட்டோவை எடுத்து பாரு. அங்கே இங்கே 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 மாடலாம் இருக்கும். ஆனால் இப்போ உங்கள் போட்டோவை எடுத்து பாருங்க, எதில் அழகாக இருக்கீங்க நீங்களே டெஸ்ட் பண்ணுங்க. அல்லேலூயா. ரட்சிப்பு உங்களுக்குள்ள சந்தோஷம் இருந்ததுன்னா இப்போ உங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணுவார். அல்லேலூயா. உங்கள் முகங்களை பிரகாசிக்க பண்ணுகிற ஆண்டவர் உங்களோட இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் ஆராதிக்கிற தேவன், நான் ஆராதிக்கிற தேவன், அவர் அசாத்தியமான காரியங்களை செய்கிறவர். அவர் உண்டென்றும் அவர் கிரியை செய்வார் என்று நாம் விசுவாசிக்கணும். அல்லேலூயா. தைரியமா இருக்கணும். பிரச்சனை வந்துருச்சு, இவ்வளவு தேவை இருக்கு, நான் என்ன செய்ய போறேன், ஐயோ இதை என்ன பண்ண போறேன், பயப்படாதீங்க. ஏன்னா நம்ம எதுவும் செய்ய போறதில்லை, நம்ம ஒன்றுக்கும் உதவாது. அல்லேலூயா. என் பலன் போதாது, என் ஞானம் போதாது, என் கிரி எதுவுமே போதாது. ஆனால் அவரை சார்ந்து இருந்துட்டோம்னா அவரே எனக்காக யாவையும் செய்து முடிச்சிடுவார். நல்லா தலைக்கு மேலே கரை தூக்கி நல்லா தட்டுங்க. நல்லா நல்லா 2 நிமிஷம் கையை கொடுத்துருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் பிரியப்படணும், அப்பா பிரியப்படணும், அப்பா அவங்கள பார்த்து பிரியப்படணும், அப்பா அவங்கள பார்த்து சந்தோஷப்படணும். ஐயோ என் மகன் எனக்காகவே வாழ்றான்னு உங்களை பார்த்து சந்தோஷத்தை பார்த்துட்டாருன்னா அப்படியே தரதிருவார் பாருங்க. வானத்தை உங்க வீட்டில் ஊத்திக்கிட்டே இருக்கும் அபிஷேகம். அபிஷேகம் அநேகருக்கு பாய்ந்து போகும்.
அல்லேலூயா. ஆடுகள் பின்னாக அலைந்த தாவீதை அரியணை ஏற்றி அழகு பார்த்த தேவன். அல்லேலூயா. ரட்சிப்பு எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? 36 லட்சம் 40 லட்சம் இந்த சேலத்தில் இருக்கிறாங்க. ஆனால் எனக்கும் உங்களுக்கும் கர்த்தர் ரட்சிப்பை கொடுத்துருக்கிறாரு, மீட்பை கொடுத்துருக்கிறாரு, அபிஷேகத்தை கொடுத்துருக்கிறாரு. அவரோட பிள்ளைன்னு பேரை நெத்தியில போட்டிருக்கிறாரு, என் பேரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறாரு. அல்லேலூயா. இதை விட சந்தோஷம் ஏதாவது இருக்கு பூமியில்? ஒன்றுமே கிடையாது. அல்லேலூயா. கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். எந்த மனுஷனையும் நம்பி இந்த பூமியில் உங்களை ஆண்டவர் படைக்கலை. அல்லேலூயா. அவருடைய பிள்ளையாக உங்களை படைச்சிருக்கார். அவரே நடத்திக்குவார், அவரே எடுத்துக்குவார். ஆமென். அல்லேலூயா. அவர் எங்கே போன என்ன பண்ண எல்லாத்தையும் அவரே. ஆனால் நீங்கள் ஒரே ஒன்று தெரியுமா? அவருடைய பாதத்தை மட்டும் பிடிச்சிக்கோங்க. தினைக்கு காலையில் அவருடைய பாதத்தை பிடிச்சிக்கோங்க. நேற்று ஒரு சகோதரி சொன்னாங்க, என் பிள்ளைங்களை பார்த்து, நீங்கள் 2 பிள்ளைங்களும் உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தீங்க, முழங்கால் நின்று வேதத்தை வாசிப்பீங்க, ஜெபிச்சிங்க, அதனால உங்கள் 2 பேருடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் திறப்பில் நில்லுங்கள். பிள்ளைகளை நிற்க வைங்க, முழங்கால நிற்க கற்றுக் கொடுத்துருங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் போகவே வேணாம். உங்கள் பிள்ளைங்க பின்னாடி அவர் போயிடுவார், அவரே செஞ்சு முடிச்சிடுவார். அல்லேலூயா. இப்போ நான் என் சாட்சி தான் முடிச்சிருக்கிறேன். என் கையில் மைக் வந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டம், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிடுறேன், வாசிப்போம். மார்க் 2ஆம் அதிகாரம் ஒரு வசனத்தை சத்தத்தை எடுத்து வாசிங்க. படிங்க. பாருங்க. ஆமென். அவளுக்கு வசனத்தை போதித்தார். இந்த இடத்துல ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்கிறோம். தேவனிடத்திலிருந்து அற்புதத்தை பெறுவதற்கு நாம் சில காரியங்களை செய்ய வேண்டும். நான் துரிதமாக சொல்லி கடந்து போகிறேன். அதில் என்னன்னா, சில நாட்கள் பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகுமுக்கு போனார். கப்பர்நகுமிலே தேவன் அதிகமாக அவருடைய ஊழியத்தை நிறைவேற்றியிருக்கிறார். மீண்டும் மீண்டும் கப்பர்நகுமத்தில் போய் என்ன செய்திருக்கிறார்? அந்த பட்டணத்திலே தேவன் ஊழியத்தை நிறைவேற்றியிருக்கிறார். அவர் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டால் ஜன கூட்டம் அவரை சூழ்ந்து கொள்ளும். அல்லேலூயா. இயேசு கூட இருந்தால் ஜனங்க நம்ம பின்னாடி வந்துருவாங்க. அல்லேலூயா. ஏன்னா அவர் அற்புதம் செய்கிறவர். இந்த இடத்துல ஒரு திமிர்வாதக்காரன் இருக்கிறான். 3வது வசனத்திலே 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். திமிர்வாதம் என்று சொன்னால் ஒரு கோமா ஸ்டேஜ். அவனுக்கு ஒண்ணுமே என்ன செய்யாது, நினைவு இருக்காது, கை கால் அசைய முடியாது, அப்படியே படுத்த படுக்கையா கண்ண மூடி இருப்பான். ஆனா ஜீவன் மட்டும் இருக்கும். ஆனால் தூங்குகிற மனுஷனை தூக்குவதே ரொம்ப கடினம். தூங்கிட்டா அவனுடைய பாடி என்ன செய்யும்? வெயிட் ஆயிரும். ஆனா திமிர்வாதக்காரனும் அப்படியே தான் இருப்பார்கள். ஆனால் இந்த இடத்துல என்ன செய்யறாங்க? அந்த 4 பேர் அந்த திமிர்வாதக்காரனை தூக்கி கொண்டு எங்க வந்தாங்க? இயேசுகிட்ட வர்றாங்க. அப்ப வர்றாங்க அப்படின்னு சொன்னா அவரை இயேசுவை பற்றி என்ன செஞ்சிருக்காங்க? அவனை தூக்கும் போது ஒரு சமயம் அந்த திமிர்வாதக்காரன் அவனுக்கு சொந்தக்காரனா இருந்திருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரா இருந்திருக்கலாம், அல்லது நண்பரா இருந்திருக்கலாம், இல்லைன்னா அறிமுகமே ஆகாத ஒருவனா கூட இருந்திருக்கலாம். ஆனால் அவனை தூக்கி கொண்டு வருகிற ஒரு இருதயத்தை கர்த்தர் அவளுக்கு கொடுத்திருந்தார். அல்லேலூயா. பாருங்க, அந்த 4 பேர் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, ஜன கூட்டம் நிறைய இருந்தனால இப்ப இயேசு கிட்ட அவங்க கொண்டு போக வேண்டும். இயேசுவிடத்திலிருந்து அற்புதம் வர வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன இருக்க வேண்டும்? நம்ம இருதயத்தில் எப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தால் நாம் தேவனிடத்திலிருந்து அற்புதத்தை எடுத்துக்கொள்ள முடியும்? நமக்கு மாத்திரமல்ல, நம்மை சார்ந்திருக்கிறவர்களுக்கும் அற்புதத்தை கொண்டு சேர்க்க முடியும். அல்லேலூயா. அப்ப அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, எதையுமே பார்க்கல, ஒருமனப்பட்டவர்களா இருந்தார்கள். 4 பேர் எப்படி இருந்தாங்க? ஆமா, 4 கட்டில்ல 4 மூலையில தூக்கிட்டு இருக்கவங்க. ஒருத்தர் சொல்றாரு, ஏய் நான் இப்படிதான் தூக்குவேன், நான் லெஃப்ட் எடுப்பேன், நீ ரைட் எடு. போய் சேர முடியுமா?
அல்லேலூயா. 4 பேர் ஒருமனப்பட்டிருந்தார்கள். அது மாத்திரமல்ல, இயேசுவை பற்றி அவர்கள் அறிந்திருந்தார்கள். தேவனை பற்றிய அறிவு நமக்கு இருந்தால்தான் தேவனிடத்திலிருந்து நம்ம அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. விசுவாசம் அவளிடத்தில் இருந்தது. என்னென்ன காரியம்? இயேசுவை பற்றி அறிந்திருந்தார்கள், ஒருமனப்பட்டிருந்தார்கள், விசுவாசம் இருந்தது. நம்ம எல்லாருக்கும் இருக்க வேண்டிய பெரிய சொத்து விசுவாசம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். உங்கள் விசுவாசம் ஒளிந்து போகாமல் உங்களுக்காக நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று தேவனே நமக்காக ஜெபிக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம பேரெல்லாம் விசுவாசி. அதனால விசுவாசம் குறைந்து போகக்கூடாது. சூழ்நிலைக்கு தகுந்த போல் விசுவாசம் அல்ல. எந்த காரியமா இருந்தாலும் என்னை விசுவாசிக்கிறவன் நான் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்குள்ளே இருந்தது. இந்த மனுஷனுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? உதவி செய்ய வேண்டும். பிரயாசப்பட்டார்கள். அப்படியே உதவி செய்வார். இயேசு கிட்ட போயிட்டு வந்திருப்பா. அந்த திமிர்வாதக்காரனை பார்த்து, அவங்க கூட இருந்தவங்களை எல்லாம் பார்த்து தூக்கிட்டு போங்க, இயேசு கிட்ட போங்க அப்படிலாம் சொல்லல. இவங்களே பிரயாசப்பட்டு தூக்கிட்டு வர்றாங்க. தூக்கிட்டு வரும்போது ரோட்டில் என்னப்பா 4 பேர் கட்டில் தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. கிண்டல் பண்ணியிருப்பாங்க, கேலி பண்ணியிருப்பாங்க. வேலையை விட்டுட்டு இவன் பாரு இதெல்லாம் ஒரு வேலைன்னு செய்கிறான், இப்படிலாம் சொல்லி நெகட்டிவான வேர்ட்ஸ்லாம் அவனுக்கு நேரம் வந்திருக்கும். ஆனால் அதெல்லாம் அவங்க பொருட்படுத்தவே இல்லை. இங்க வந்து பார்த்தா மேல கூரை சாத்தி இருக்கு, போர்டெல்லாம் போட்டு நல்லா சூப்பரா இருக்கு. உள்ளேயும் போக முடியல. சாரி. அப்ப தடை. தேவனுடைய அற்புதத்தை பார்க்கறதுக்கு சில தடைகள் வரும். தடைகளை என்ன செய்யணும்? நீக்கி போடுகிற நமக்கு முன்பாக போய்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஆத்ம பாரம் உள்ளவராய் இருந்தார். யாரோ இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இல்லை, ஒரு ஆத்ம பாரம் பெற்றவளாக அந்த 4 பேர் இருந்தார். அது மாத்திரமல்ல, தன்னலமற்றவளாய் இருக்கிறார்கள். நானே, என் வீடு, என் மனைவி, என் குடும்பம் இல்லை, தன்னலமற்ற ஒரு அன்பு. அவரிடத்தில் விடுதலை உண்டு என்று அவர்கள் நம்பியிருந்தார்கள். இயேசுவிடத்தில் விடுதலை இருக்குது என்று அவர்கள் நம்பியிருந்தார்கள். அது மாத்திரமல்ல, பரிந்து பேசுகிற ஆவியை உடையவர்களாயிருந்தார்கள். அல்லேலூயா. இதெல்லாம் இருக்குன்னு சொன்னா மற்றவர்களுக்கு நம்ம மூலமாக அற்புதத்தை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, இந்த குணமெல்லாம் எனக்கு தாங்க ஆண்டவரே என்று நம்ம தனி ஜெபத்தில் ஜெபிக்கணும். தனியா உட்கார உங்களுக்கு நேரம் இல்லை அப்படின்னு நீங்க சொல்லாதீங்க. எப்பெல்லாம் நேரம் கிடைக்கலோ, எந்த இடத்துல இருந்தாலும் நீங்க எங்க தனிமைப்படுத்தப்படுறீங்களோ அப்ப ஆண்டவர் உங்க பக்கத்துல வந்துட்டாருன்னு அர்த்தம். அப்ப பேசுறதுக்கு ஒரு ஆள் இருக்காருன்னு அர்த்தம். அவர் யார் தெரியுமா? சாதாரணமான ஆள் அல்ல. வானத்தையும் பூமியும் வார்த்தையினாலே உண்டாக்கினவர். அல்லேலூயா. அவர் சொல்லாக கட்டளையிட நிற்கும். ஒரு வேல்யூபிளான பர்சன்ட்ட தான் நம்மளுடைய பிரச்சனையை சொல்லுவோம். ஒரு 1 லட்சம் ரூபாய் இருக்குது அப்படின்னா அவன்கிட்ட 2 லட்சம் ரூபாய் தானே 1 லட்சம் கேட்போம். ஒரு பைசா கூட இல்லை, எப்படி போய் கேட்க முடியும்? ஆனா என்னை உண்டாக்கின ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் பெரியவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவரை குறித்த அறிவு உங்க இருதயத்தில் இருக்க வேண்டும். இதெல்லாம் இருந்தனால தான் கூரையை பிரிச்சுட்டாங்க. எதுவுமே தடுத்து நிறுத்த முடியல. ஐயோ, யோசித்திருப்பாங்க. நம்மள இருந்த 10 யோசனை யோசிச்சிருப்போம். ஐயோ, இந்த கூடையை பிரிச்சுட்டா திருப்பி போட்டு தர சொல்லுவாங்களே, இல்லை சண்டைக்கு வந்துடுவாங்களே, யாராவது வந்து என்ன சொல்லிடுவாங்களே அப்படின்னு நம்ம கம்ப்யூட்டர் மூளையை வச்சு அதையும் கூட்டி பார்த்து பெருக்கி கடைசியில் என்ன சொல்லுவான்? இதெல்லாம் வேண்டாம், இவனால் நமக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு இந்த உலகம் சொல்லும், நம்ம புத்தி சொல்லும், நம்ம மாம்சம் சொல்லும். ஆனா ஆண்டவர் சொல்லுவாரு, நீ கூட்டிட்டு வா, உனக்கு நான் சுகம் கொடுப்பேன்னு சொல்லுவார். அல்லேலூயா. திமிர்வாத காரனுக்கு ஒண்ணுமே தெரியாது, நடந்ததே தெரியாது. ஆனா வசனம் சொல்லுது, அந்த 4 பேருடைய விசுவாசத்தை கண்டுதான் ஆண்டவர் அவரை சுகப்படுத்தினார். அல்லேலூயா. என்னுடைய விசுவாசம்
எனக்குள்ள இருந்து மற்றவர்களுக்கு போக வேண்டும். அல்லேலூயா. என்னுடைய விசுவாசம் என் தெருக்குள்ள போக வேண்டும், என்னை சுற்றி இருக்கிற நபர்களுக்கு போக வேண்டும். உங்க கூட 10 நிமிஷம் யாராவது பேசிட்டு இருந்தா விசுவாச வார்த்தை உங்க வாயில வந்துகிட்டே இருக்கணும். அல்லேலூயா. நெகட்டிவான தாட்டுக்கு இடமே கொடுக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. செய்து முடிப்பார்னா முடிப்பார் தான். அல்லேலூயா. அதுக்கு சந்தேகமே இல்லை. ஆனா அவர் என்ன செஞ்சாரு, உடனே சுகமாக்கல. அந்த வசனம் 2:5 சொல்லுது, அவன் விசுவாசத்தை கண்டு சுகம் அடிச்சிட்டு பாவத்தை மன்னிச்சார். இந்த உலகத்துல பாவத்தை மன்னிக்கிறதுக்கு 2:10 என்ன சொல்லிக்குன்னா, தேவகுமாரனை தவிர வேற ஒருவருக்கு அதிகாரமே இல்லை. அல்லேலூயா. வேற என்ன வேணா எல்லாரும் செய்யலாங்க, என் அக்கிரமத்தை என் பாவத்தை என் மீறுதலையும் மன்னிப்பதற்கு அவர் ஒருவருக்கே அதிகாரம் இருக்கிறது. அதற்காகவே வந்தார். என் பாவத்தை அவரே சுமந்து கொண்டார். அவரே கல்வாரிலே மீட்டெடுத்திருக்கிறார் என்னை. அல்லேலூயா. உங்கள் பாவத்தை வெட்டாந்தர போல அந்த கடலின் ஆழத்தை தள்ளி போட்டிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. பாவங்களை மன்னிக்கிற ஆண்டவர் உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார். அவ்வளவுதான் பாருங்க. அந்த பாவம் மன்னிப்பு வந்த உடனே ஒரு விடுதலை வந்துருச்சு. அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆமென். அல்லேலூயா. பாஸ்டர் ஸ்டான்லி சொல்ற மாதிரி பக்கத்துல திரும்பி ஹல்லேலூயான்னு காதுல சொல்லுங்க. பக்கத்துல இருக்கிறவங்க காதுல சொல்லுங்க. பக்கத்தில் ஒரு காதில் சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. ரகசியம் பேசுறாங்க. ஐயோ மெதுவா போய் மெது அவங்க இன்னும் கொஞ்சம் தூங்க. ஓ ஏதோ பாட்டு பாடுறேன். அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி சொன்னீங்க அவன் தட்டா போட்டான்னு எழுந்திருச்சு. அவங்க என்ன நடக்குதுன்னே தெரியாம அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாம் சத்தமா பக்கத்தில் காதில் பார்த்து அல்லேலூயா பாருங்க. காதில் சொல்லுங்க பிரதர். அல்லேலூயா. ஆமா ஆமா. அப்படின்னா என்னன்னா தூக்காவி உங்களை பிடிக்காது. நீங்க எச்சரிக்கையா இருக்கணும், நம்ம ஜாக்கிரதையா இருந்துக்கணும். அந்த ஆவி இந்த ஆவி கெட்டாவி, அல்லேலூயா, கொட்டாவி கெட்டாவி அதெல்லாம் நம்மளை வந்து பிடிச்சி நம்மளே வர்றதே பரிதாபமாக வரும். ஏதாவது பண்ணுவோம் இங்கே வந்தோன்னே அப்படின்னா எல்லாரும் அப்படி அல்லேலூயா. அது ஒரு பிசாசு. அல்லேலூயா. உங்களை மேலே ஏறி உட்காந்துக்கும். அப்போதான் எங்கள் ஊழியக்காரர் சொல்லுவார், அவெல்லாம் பரலவும் போயிட்டார். அவர் சொல்லுவார், மேல்படியான வந்துட்டாருன்னாரு. எங்களுக்கு என்னன்னு இது மேல்படியான் யார் அப்படி எட்டி பார்த்தா பிசாஸ் தான், கண்ணனித்திர ஆவி தான். அவன் பாரு வந்துட்டான், அங்கே பாரு மேலே உட்கார்றான் பாரு அப்படின்னு பார்த்தா பின்னாடி ஒரு பாட்டி தூங்கிட்டு இருக்கும். அல்லேலூயா. அவன் ஆசீர்வாதத்தெல்லாம் கெடுத்துட்டாம்மா, நீ அவ்வளோதான், நீ போயிட்டு வா அப்படின்வார். அல்லேலூயா. அவன் பாருங்க, தூக்கம் வர்றவங்க யாராவது நிமிர்ந்து நின்று இப்படி தூங்குவாங்களா? இப்படியே போய் மேலே வந்து உட்காந்துட்டா நம்ம வாழ்க்கையை அமுக்கிட்டு போயிடுவான். அவனை உட்கார விடக்கூடாது, அவன் விரல் கூட நம்ம மேலே படக்கூடாது. நீ ஆமேன்னு சொல்கிறத பார்த்தா போனால் போயிட்டு பாப்பா, ஒரு கையை மட்டும் பிடிச்சிக்கோ. அல்லேலூயா. அப்படி சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற நீங்க உங்களுக்குள்ள ஜீவன் இருக்கணும். அல்லேலூயா. அவங்க ஐசி வார்டு மாதிரி இழுத்துக்கிட்டு அல்லேலூயா அதெல்லாம் வேணாம். நல்லா அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது. உன் படுக்கை எடுத்துக்கொண்டு போவா நடவா. நான் 10 பாருங்க 11 என்ன சொன்னாரு? போ. பாவம் மன்னிக்கப்பட்டது. உன் படுக்கை எடுத்துக்கொண்டு. அவன் கண்ணே திறக்காதாள், கை கால தூக்காதாள். நம்ம ஆண்டவர் சொன்னா அப்படிதான் சொல்லுவார். நம்மளா இருந்தான்னு சொல்லுவோம், கஷ்டமா அப்படிலாம் சொல்லாதீங்க, அவருக்கு நீங்கள் பேசுறதே புரியாது, முதல்ல தண்ணி கொடுங்க. தண்ணி கொண்டாடுவாங்க ஒரு டம்ளரில், மூஞ்சி தண்ணி தெளிங்க இயேசுவின் நாமத்தினால, அப்புறம் வாங்க. இதெல்லாம் சொல்லி முடித்தோடனே படுக்கை எடுத்துகிட்டு போனால் நடக்கும். ஒன்றுமே சொல்ல, பாவம் மன்னிக்கப்பட்டது, உன் படுக்கை எடுத்துகிட்டு போ, அவ்வளோதான். அவரும் ஏந்திரிச்சாரு, உட்காந்தாரு, ஏந்திரிச்சு நடந்து படுக்கை எடுத்து தலையில் சுருட்டிட்டு போயிட்டாரு. நீங்கள் கையை தட்டினா தட்டாட்டி என்ன? அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம், அவர் சொல்லாகும். வார்த்தையில பூமியே உண்டாக்கி இருக்கிறாருங்க. வார்த்தையை பூமியினாலே உண்டாக்கி இருக்கிறாரு. அவன் எல்லாத்தையும் வார்த்தையினாலே உண்டாக்குன தேவை. என்னையும் உங்களை மட்டும் சூப்பரா கையை எடுத்து பசைஞ்சு உண்டாக்கி இருக்கிறார். அதனாலதான் நம்ம பண்ற அட்டகாசம் இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. அது லேடிஸ்லாம் சும்மாவா, ஜென்ஸ்லாம் தலை காய்ச்சல்னா அப்படியே சுருண்டு படுத்துருவாங்க. என்னன்னா அவருக்கு சும்மா லைட்டா தலைவலி,
என்னை கவனிக்க மாட்டேங்கிறேன். இந்த வீட்டில் ஒரு அக்கறையே இல்லை. நான் எவ்வளோ சம்பாதிக்கிறேன் தெரியுமா? ஆச்சா போச்சா. இங்கே ஒய்ஃபுக்கு இடுப்பு வலி, தலைவலி, கால் வலி, பட்டாஸ் கிளப்போம். ஆனால் அந்த அம்மா எப்பவும் போல வேலை செஞ்சிட்ருக்கும். ஏன் தெரியுமா? அவங்க எலும்புனால உண்டாக்கப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் பலவீனம் பாண்டான்னு ஆத்துமாவை தான் சொல்லியிருக்குது. சரீரத்தில் நல்ல பலனை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அதனால் லேடிஸ் இனிமேல் எப்பயுமே சோர்ந்து உட்காரக்கூடாது. நல்ல பலனை எடுத்து கட்டிட்டு எல்லா வியாதி இயேசுவின் நாமத்தில் போ. அல்லேலூயா. அங்கே வலிக்குது, இங்கே வலிக்குது, அப்படி இப்படிலாம் இல்லை. என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. பக்கத்தில் பாப்பாங்க, என்னடா இந்த அம்மா இரும்பில் ஏதாவது புடைச்சி வச்சிருக்கிறாங்களா? எனக்கு தண்ணி தூக்க முடியல, அதை முடியல. சில பேருக்கு டேப்பை கூட திருப்ப முடியாது. இப்போ குடம் தூக்கதெல்லாம் போய் இப்போ டேப் ஏங்க, இந்த டேப் கொஞ்சம் திருப்புறதுக்கு ஒரு ஆள் வைங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் நான் சொல்கிறேன், நல்லா இறங்கி நிமிர்ந்து வேலை செஞ்சீங்கன்னா உங்கள் அவயங்களாம் நல்ல வேலை செய்யும். நீங்கள் பராக்கிரமசாலி போல் மாறிடுவீங்க. அல்லேலூயா. பாருங்க, அவருடைய வார்த்தையில் வல்லமை இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் ஜீவிக்கிறாருன்னா, ஒரு நாள் ஒரு அம்மா ஃபர்ஸ்ட் பிரசவம், சின்ன பிள்ளை பிரியா பேர் பாருங்க, ஞாபகம் வச்சிருக்கேன். அவங்க பிரியா ஆஸ்பத்திரியில் சேர்த்திட்டாங்க. டெலிவரி நைட்டு சிசரின். என்ன செஞ்சாங்க? மயக்க மருந்து கொடுத்து 6-8 மணி நேரம் என்னமோ வெளியே வந்துடணும், நினப்பு திரும்பி வந்துடணுமா. 2 நாள் 1.5 நாளுக்கு மேலே ஆகி அந்த பொருள் ஞாபகமே இல்லை. எனக்கு ஃபோன் அடிக்கிறாங்க, சிஸ்டர் எப்படியாவது வந்துருங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவங்க வீட்டுக்காரர் அழுகிறார். சின்ன பையன், கல்யாணம் ஆகி புது தம்பதிங்க. ஜோம் பண்ண ஆண்டவர் சொன்னார், நீ போ. நான் போனேன். ஆண்டவர் என்ன ஜோம் பண்ண சொல்லுவோம். ஆண்டவரை எப்படி ஜெபிக்கிறது அப்படின்னு போய் பார்த்தா, இங்கே நரம்பு ஊசி போகுது, இங்கே போகுது, இங்கே போகுது. பார்த்தாவே அந்த பொண்ணுக்கு உயராக இருக்கு. ஆண்டவர் சொல்ற, பாட்டு பாட சொல்றாரு. அல்லேலூயா. ஆஸ்பத்திரியில் போய், உங்க கிருபை தான் என்னை தாங்குகிறது, அந்த காதுல பாட சொன்னார். நான் பாட ஆரம்பிச்ச பாருங்க, 3ஆவது அடி பாடும் போது 4ஆவது அடி அந்த பொண்ணு ஏந்திரிச்சு உட்காந்து என்னோட சேர்ந்து பாட ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு கண்ணை மூடி நான் பாடிட்டு இருக்கிறேன். ஆண்டவரே, அந்த கண்ணில் தாரையா ஊத்துது. கொஞ்ச நேரத்தில் டாக்டர் நர்ஸுங்கெல்லாம் பரபரப்பாக உள்ள பேசுறாங்க. நரம்பூசி அது இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணு, பேடெல்லாம் மாத்துறாங்க, கேஷீட்லாம் மாத்துறாங்க. அழகா உட்காந்து பாடுது. எங்க தேவன் ஜீவன் உள்ளவன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தை அந்த காதுக்குள்ள போனா அது கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அல்லேலூயா. வார்த்தை மாமிசமாகி வெளிப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. நீங்க எழுந்து போய் தைரியமாய் சுவிசேஷம் சொல்லுங்க. கர்த்தர் உங்களோடு கூட வரப்போகிறார். இப்போ எழுந்திருக்க போகிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. ஆமென். எல்லாரும் வாய்களை திறந்து, ஆவியானவரே ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நல்லா வாயில திறந்து, ஆண்டவரே வாயை நல்லா திறந்து, ஆமே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமா, இவ்வளவுதான் உங்க சத்தமா. நல்லா முழு பலத்தோடு சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியம். நிறைவே நீ மாறுமே, நிறைவே நீ வேண்டுமே, நிறைவே நீ போதுமே, ஆவியானவரே. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வரும்போது சூழ்நிலைகள் மாறும். ஆண்டவரே, உடைய வார்த்தை வந்த பொழுது, நீ படுக்கை எடுத்துக்கொண்டு போ என்று சொன்ன அந்த வார்த்தை வந்தவுடனே, வேதத்தில் இந்த வார்த்தை போடப்பட்டிருக்கு. உடனே அவர் சொல்லும் போது உடனே அற்புதம் நடக்கும். உடனே அதிசயத்தை நம்மால் பார்க்க முடியும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை உடனடியாக கர்த்தர் உனக்காக. ஓ ஹalleluya. வனாந்திரம் வயல்வெளியாய் மாறும். ஆண்டவரே, நீர் அப்படி செய்ய போதுமானவராய் இருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறோம். உம்முடைய வார்த்தையை நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலும் அற்புதம் உண்டாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவீராக. உமக்கு பிரியமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். விசேஷமாய் 25ஆம் தேதிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம்.
சூழ்நிலைகளை சாதகமாய் மாற்றி தருவீராக. அன்று வருகிற ஒவ்வொருடைய பாவ கட்டிலிருந்து தேவன் அவர்களை விடுவிப்பீராக. அன்றைக்கு மிகப்பெரிய அற்புதமாகிய ரட்சிப்பு உண்டாகட்டும். ஜனங்கள் விடுதலையாகி போகட்டும். ஆண்டவரே, உடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. கர்த்தர் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அந்த ஊழியத்தில் நீர் பயன்படுத்தும். சிறு பிள்ளைகளை பயன்படுத்தும், டீனேஜ் பிள்ளைகளை, வாலிபர்களை, கேர்சல் லீடர்ஸ், டிவிஷன் லீடர்ஸ், எங்களை எல்லாரையும் கர்த்தர் பயன்படுத்தும். கொயர் டீமை பயன்படுத்தும், வாலண்டியர்ஸை பயன்படுத்தும். ஆண்டவரே, சபையா இந்த வேலையை செய்வதற்கு கர்த்தர்கள் கரங்களை பலப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்.